போதும் பிரதீப் அவர்கள் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக கரங்கள் தட்டி அவரை முழுவதாக அழைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். வேலை செய்தா இருக்கும். போனவங்களுக்கு தான் வர இடையே முடியாது. கிடைக்கிறதே அப்படித்தான். எனக்கு விளங்குது இல்லை. நாங்கள் உண்மைக்கு நாங்கள் உட்காந்து பார்த்தோம், யாருக்கும் தெரியாது. அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு போகிறோம் யார் யார் இருப்பான்னு. ஒருத்தர் மட்டும் இருந்தார். ஒருத்தர் இருந்தாங்க. மற்றெல்லாம் சரியான க்ரௌட். வத்தகமாக தான் ஆக க்ரௌடாக இருந்துச்சு. பிளாக்கில் தான் நம்ம வந்தோம். நானும் பரவாயில்ல இன்னைக்கு. அப்போ ஒரு கவலை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தன்சால் போனதுக்கு இல்லை, நாங்களும் கம்பளையாக உழப்பண்ணேன். நேரம் ஒரு சரட்டையில் ஒரு குடும்பம், நல்ல நல்ல குடும்பம், ஒரு சரட்டையில் ஒரு பெலிமல் பலாத்காரமாக நிப்பாட்டி கொடுத்தாங்க. நம்ம வந்து குடிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லலைன்னு சொல்கிறக்கில்ல, பட் ஆனால் தேடி போக மாட்டேன். அது போயிட்டு கியூலெல்லாம் நின்று அப்படி பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு அப்படி விடலை. ஆமென். ஸோ நல்ல ப்ரேயர் மீட்டிங் இருந்துச்சு. ஆண்டவர் நமக்கு குறையில்லாத வச்சுருக்காரு. அங்கே தான் போயிட்டு தான் இருக்கணும்னு இல்லை. அதுதான் அவங்க நினைக்கிறாங்க அது புண்ணியம்னு. ஸோ போகிறது பரவாயில்ல. ஆனால் நம்ம மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக போகிறாங்க. அதாவது அழகாக சொன்னாங்க, இன்றைக்கி எவனும் வீட்டில் சமைச்சிருக்க மாட்டான். அழகாக சென்டென்ஸ் சொன்னாங்க, எவனும் வீட்டில் சமைச்சிருக்க மாட்டான், எல்லாரும் அதில் போய் ஏன்னா பகல். ஆமாம் 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 ஊரோடு ஒத்து போகிறோம். ஜஸ்ட் வந்து அது நம்மளா தேடி போகிறது அது. ஆமேன். அந்தளவுக்கு ஆண்டவர் நம்மளே வைக்க போகிறதும் இல்லை. ஆமேன் ஆமேன். ஸோ ஆனால் எனக்கு கவலை என்னன்னு சொன்னால், மழை பெய்யுது அதில் நிற்கிறாங்க நம்ம ஜனங்கள். கொடை பிடிச்சி மலையில் நின்று, அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லலாம் ரப்பர் சீட்டு விரித்து. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இந்த தேர் வருதுன்னு. எனக்கு தெரியாது. அப்போ டக்குன்னு நான் வந்து வண்டியை அங்கே போட்டு திருப்பி வரணுமே. அப்போ நானும் நேற்று போயிட்டு வந்துட்டு டக்குன்னு எல்லாம் கவர்லாம் போட்டு திருப்பி பைக்கில் வரணுமே. அப்போ இல்லாட்டி பிளாக்கில் மாட்டிடுவோம். அப்போ அந்த ஆனாலும் நம்ம ஜனங்கள் வயிற்றுப்புள்ள கூட நான் பார்க்குறேன். வயிற்றுப்புள்ள கூட இங்கே இருந்து அந்த கொடை பிடிச்சி போகிறாங்க. என்னென்னா அந்த இடத்துக்கு போய் நிற்கிறதுக்கு. ஆனால் கர்த்தர் அப்படி தேடுறாங்களா? அதுதான் என்ற கேள்வி. அது ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம். கர்த்தரை தேடுறாங்களா? அப்படி தேடுவாங்களா? நான் நம்ப மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போது இந்த கேத்தலிக் இப்போ யூடியூப்பில் கேட்டாலும் பரவாயில்ல, இந்த கேத்தலிக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒன்றும் கிடையாது. இப்போ கத்தோலிக்கர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பேரு தான் இயேசு, அங்கிட்டு முருகன் பிள்ளையார், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுலாம் ஒன்று தான். ஏன்னா நம்ம கத்தோலிக்கத்துலேருந்து வந்தோம். இப்போ கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வாக்கோட்டையில் ஒரே திருவிழா. இப்போ எங்கள் ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் கத்தோலிக் இருக்காங்க. அப்போ லீவ் கேட்டாங்க. போயிட்டு என்ன கண்டிங்க, என்ன தோணும் கேவா ஊர் மஸ் கேவா சொன்னது கேட்டுட்ருப்பாங்க. ஊர் மஸ் கேவா வந்துட்டு ரைட்டு, ஓகே. இப்படி அவங்களோட அந்த என்டர்டெயின்மெண்ட், அதாவது சாப்பிட்றது, குடிக்கிறது, களியாட்டங்கள் பிறகுற மாதிரி இருந்துச்சா. நல்ல அந்த அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. ஜனங்கள் வாரது, ட்ரிப் மாதிரி ஒரு ஒரு ஆத்மாவில் ஒரு காரியம் இருக்காது, சர்ரத்தில் நல்லாயிருக்கும். நம்மகிட்ட வந்து சர்ரத்தில் எதுவுமே கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் ஆத்மாவில் ஒரு விடுதலை கிடைக்கும். உட்காருங்க. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நான் ஆராதிக்கிற காரணம், நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினா இன்றைக்கி பிரசங்கம் அதுதான். நீங்கள் நல்லா புரியும். ரட்சிப்புனா என்ன, அதுதான் ஆண்டவர் கேட்க சொன்னார், ஆண்டவர் உணர்த்த சொன்னார். இப்போ நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம இப்படியெல்லாம் இருக்கிற எங்களை கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு ரட்சிப்பு கொண்டு வந்துட்டார். இப்போ நீங்கள் இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல்ல நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்.
அதுதான் ரட்சிப்பு. இருக்கிற மாதிரி இருந்துட்டிங்கன்னா அது ரட்சிப்பு கிடையாது. சர்ச் மாற்றிட்டோம். இப்போ நான் நிறைய யோசித்தேன். எங்கள் சர்ச்லேருந்து நிறைய பேர் வேறு சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. என்ன எனக்குன்னா விலங்கலை. அவங்க வாழ்க்கையில் என்ன அந்த ரட்சிப்பில் ஒரு மாற்றமும் இருக்கல, பழைய மாதிரியே இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் பாஸ்டர் ஆகியிருக்காரு. ஆமென். ஒருத்தர் மட்டும் இப்போ அவர் பாஸ்டர் ஆகியிருக்காரு. ஒரு பக்கம் சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி போங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஒரே அந்த சபையை பிடிச்சிட்டு தாய் சபை இருக்குது. இப்போ நாங்கள் என்ன தான் இருந்தாலும், நாங்கள் இப்போ கூட நம்ம போனாலும் நம்ம தாய் சபைக்கு நாங்கள் போகிறோம்ல. எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் இல்லாட்டியும் கூட நான் அந்த சர்ச் பாஸ்டராக போகிறேன்ல. நல்லா யோசிச்சு பாருங்கள். நான்லாம் உங்களை நேரத்தெல்லாம் முந்தா நாள்லாம் யோசிச்சு பார்த்தேன். எங்கள் பாஸ்டர் மாதிரி வாங்குற மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்களாம் ரட்சிப்பை விட்டுட்டு பின்மாறி போயிருப்பீங்க. சிஸ்டர் நான் ஞாபகப்படுத்தினேன். ஒரு நாள் சிரிச்சாங்கன்னு வெளியே போன்ட்டார். அப்புறம் தான் சொல்கிறாங்க, அவங்க வைஃபையும் ஒரு நாள் ஆமாத்தம் பிரதீப் என்னையும் ஒரு நாள் வெளியே போன்ட்டார். ஐயாவுக்கு தெரியும்ல. ஆனால் சபையில் நான் இன்னைக்கும் எல்லாரும் ஊழியக்காரங்க. உங்களுக்கெல்லாம் கண்டிச்சிட்டா ஏதாவது சொல்லிட்டா ஓ நான் வர மாட்டோம், ஓ இந்த இதுக்கு போங்க. அன்னைக்கு கூட நான் கவலைப்பட்டேன். உட்காந்து நான் கவலைப்பட்டேன். கேட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. எதுவை குறித்து ரொம்ப கவலைப்பட்டேன். நான் இப்போ எங்கே வெள்ளிக்கு நாங்கள் அட்டன் போகிறோம். அன்னைக்கு தாடியெல்லாம் வளர்த்து அங்கே இருந்து அப்படியே போகிறேன். என்ன சொல்கிறாங்க, சபைக்கு போகிறாங்க பண்ணுறாங்கன்னு. என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை தான் நான் கேட்குறேன். நல்லா படிக்கலாம், நல்லா போகலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா வீடு வாங்கலாம், வாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்குது? அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், தம்பி வந்தீங்கன்னா ஜெப விண்ணப்பம் கொடுக்கும்போது பாரம், இந்த நாட்கள் முழுசும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரம், நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னும் காலம் கொண்டு போகலான்னு? நான் அடுத்த வருஷம் அந்த பிளானெல்லாம் அவுட் பண்ணிடுங்க சொல்லிட்டேன். அவளும் போய் அதுக்குமாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க. நான் நினைக்கிறேன் 3 வருஷத்துக்குள்ளே இந்த நாட்டில் ஒன்று எழுப்புதல் வரணும், இல்லை எல்லாம் கீழே விழுகணும். என்னடா பாஸ்டர் நாங்கள் இவ்வளோ அபிப்பிராயமாக வந்துட்டோம், இப்படி சொல்கிறாரு கலா அப்படி களைகட்டி நீங்கள் செய்ய இல்லை. முதலாவது இருக்குது. நான் தீர்க்க தரிசனம் சொல்லலை, ஆனால் வசனம் சொல்லுது. பாருங்கள் எப்படி அழிவுகள் நடக்குது. இப்போ தம்பி தான் அவன் அழகாக சொல்கிறாரு, சைனாவில் பெய்யாத ஒரு மழை பெஞ்சு எனக்குன்னா அம்மைக்கும் தெரியாது. அவர் சொல்லும்போது நான் அம்மைக்கு யோசிச்சேன். இப்போ இதை இன்றைக்கி அலோத்துக்குடைய பிரசங்கம் அங்கே ஆண்டவர். அப்போ ஆண்டவர் அதையும் நான் சொல்கிறேன், நான் வரும்போது இந்த அடையாளங்கள்லாம் சம்பவிக்கணும்னு சொன்னாரா இல்லையா? நான் அந்த சாப்டர் அடுத்த கிழமை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் சம்பவிக்க நடந்துருந்துச்சுன்னா இயேசுடைய வருகை அதிசீக்கிரம். திருப்பி ஆண்டவரோட பாவம் பெருகிட்டே போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்களும் நானும் பாவத்தில் இல்லாட்டியும் உலகத்தில் பாவம் பெருகிடுச்சு. அப்படி தான் உலகத்தில் நீங்களாம் வெளியூர்கள் நிறைய போயிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்களே சொல்லுங்கள், பாவம் இல்லை குறைஞ்சிருக்கா கூடியிருக்காங்க? கடந்த நாட்கள் நாங்கள் பார்க்கும்போது நூர்லியா தேசத்தில் போகும் அந்த யூடியூப்பில் நான் பார்த்தேன். அந்த பாஸ்டர் வெரி யங் ஜான் மாதிரி ஒரு சாதாரண வாலிபமாக ஊழியக்காரர் எங்களோட ஸ்கூலுக்கு வந்தார். மேடம் தான் அவங்கள இது பண்ணாங்க. என்னென்னா தைரியமாக ஸ்ட்ரீட்டில் இறங்கி இயேசுவே மெய்யான தேவன், அவர் மதத்தை மாற்ற சொல்லலை, இயேசுவே மெய்யான தேவன், உங்களோட பாவத்துக்காக அவர் மரிச்சா, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க அனௌன்ஸ் பண்ணுறாரு பகிரமுகமாக. போலீஸெல்லாம் இன்கொயரியெல்லாம் பண்ணுறாங்க, அது வேற கதை பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பெர்மிஷன். அப்போ இந்த பாவம் தான் என்னது, நுவர்லியால் ஒரு கூட்டம் என்னது, ஆணும் கல்யாணம் கட்டலாம், பெண்ணும் கல்யாணம் கட்டலாம், திருநங்கையெல்லாம் வராங்க. இப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் இப்போ அவங்களுக்கு இந்த நாட்டில் அங்கீகாரம் வேணும். இப்போ இந்தியாவில் வாங்கி கொடுத்துட்டாங்க தானே. இப்போ இந்த கூட்டம் ஆமாம் பண்ணிட்டாங்களா? இப்போ எனக்கு நமக்கு தெரியாது. பாருங்கள், இவர் சொல்லணும். அதுக்கு அந்த அவங்க போகிறாங்க ஒரு கூட்டம். நான் பார்த்தா நுவர்லியால் இவ்வளோ கூட்டமாக்கா, கொழும்புலேருந்து வந்திருக்காங்க போல். இப்போ இந்த கூட்டம் போகும்போது இந்த ஊழியக்காரர்கள், நீங்கள் அந்த யூடியூப் பிறகு பாருங்கள், அந்த யூடியூப் இப்போ எடுத்து வைங்க. இப்போ என்ன பிறகு சர்வீஸ் முடிஞ்சுன்னு இதை அந்த ஊழியக்காரர்கள் அந்த கூட்டத்தோடு அவங்க இவங்க மனம் திரும்பணும். இது மாத்திரம் இல்லை, நீங்கள் இன்னொன்று பார்க்கலாம். அமெரிக்காவில் விபச்சாரம் இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு அவங்க அங்கே சொல்கிறாங்க மனம் திரும்ப. ஒருத்தர் அடிக்க அப்புறம் போயிட்டு அவர் திரும்பி வராரு, ஜெபம் பண்ணுங்க. இந்த பாவங்கள் பெருகிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்களும் நானும் பாவம் குறைஞ்சாலும் உலகத்தினுடைய பாவங்கள் பெருகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா இல்லையா? உங்கள் பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கா? எனக்குன்னா என் பிள்ளையை குறித்து பயம் இருக்குது. ஆமாம், என் பிள்ளையை குறித்து பயம் இல்லை, பிள்ளை போகிற சூழலை குறித்து பயம் இருக்குது. நம்பி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஃப்ரெண்டு நம்புவாங்களா? ஃப்ரெண்டுன்னு வரவங்க, அது கேர்ளாக இருக்கலாம், பாயாக இருக்கலாம்.
அப்படி தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இப்போ நேற்று கூட என் பையன் அட்வான்ஸில் இந்த கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு போகிற நேரம் நான் கூட்டிகிட்டு போகிறேன். என்னடா நீங்கள் வேறு இங்கேலாம் அங்கெல்லாம் பெரிய அது பெரிய அவருடைய கிளாஸில் நேற்று இருந்தது 4200 பேர். சரியா? பெருசு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அப்பா இவ்வளோ செக்ஷன் தும்முன்னு வராங்க. ஒரு நாளைக்கு நினைக்கிறேன் 1,00,000 பேர் இருக்காங்களோ தெரியாது. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு அது ஒரு மற்ற அப்பாலாம் வரல, எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. போயிட்டு பார்க்குறோம், ஐயோ நம்ம பையன் அங்கே இருக்கானா, சரியாக இருப்பானா, அவனுக்கு சாப்பாடு அங்கே வந்துருமா, ஓகே. ஸோ எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா, சூழல் மோசமாக இருக்குது, அது புரிஞ்சுக்கொள்ளுங்க. என் பையன் போய் கெட்ட விதமாக போவான் அப்படின்னு நான் சொல்லலை. பட் சூழல் அவங்கள மாற்றும். ஆமே, சூழல் மாற்றும். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் பாருங்கள், நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க, சூழல் மாற்றுமா இல்லையா? சூழலுக்கு தான் நம்ம யோசிக்கணும். இந்த சூழல் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கு. ஆமே, இதுக்கு நானும் நீங்களும் கத்துன்னு கத்தி எதுவுமே பண்ண முடியாது, தெரியுமா? ஆமேன், ஆமேன். நம்ம ஜெபம், நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம ஜெபத்தில் நிறைய படிக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு. நம்ம பரிசுத்தத்தை காத்துறதுக்கு எனக்கு பலனை தாங்க. எனக்கு போயிட்டு வீட்டில் உள்ளவங்கள மாற்ற இயலாது. ஆமே, அவங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு எனக்கு கிருபையை தாங்க. கிருபன்றதா தானே, அது தப்பணும்ல. அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க மனம் மாறணும், மனம் திரும்பணும், அது வேற. ஓகே. ஆமாம், நம்ம ஜெபத்தில் எல்லாம் போட்டு மிக்ஸ் ஆக்கிறாங்க. அப்போ வேணாம், அப்போ எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சரியா? எனக்கு என்ன புரியுதுன்னா, நல்லா விளைஞ்சு இந்த பாவம் பெருகிடுச்சு. ஆமே, மனுஷங்க அன்பு இல்லை. ஆமே, எனக்கு நேம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணேன். எங்கள் சர்ச்சில் தான் எனக்கு நான் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. யாரோட இனிமேல் நான் எனக்கு சேர விருப்பம் இல்லை, என் கணவனோட விருப்பம் இல்லை, என் பாஸ்டரோட விருப்பம் இல்லை, இப்படின்னு அவங்க வெறுத்து போயிருக்காங்களாம். ஆமே, அப்போ நான் நைட்டு யோசித்தேன், வெறுக்கிறதுக்கு நம்மளால காரணம்? நீங்கள் தான் காரணம். எங்கே தேவனுடைய அன்பு இல்லையோ, தேவனுடைய வார்த்தை இல்லையோ, அவனுக்கு வெறுத்து தான் போகும். பாருங்க, ஐயா சாட்சி சொன்னார், எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னா, அம்மா தான் அவர் கஷ்டப்பட்டு உண்மைக்கும் போயிட்டு இதெல்லாம் பண்ணால் அந்த ஆற்றுல தண்ணி கூட மழை அப்படி தான் நேற்றுப்பா இருந்து அவர் சொல்கிறத பாருங்க. நான் யோசிச்சேன், இன்னைக்கு ஆராதிக்கணும் வர முடியாமல் போயிருமோ, ஆனாலும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்து கரங்க உயர்த்தி தான், கையை உயர்த்தி தான் ஜெபம் பண்ணார். இப்போ இதுக்கு இந்த நடந்துச்சு அதுக்காக எல்லாம் கரங்களை தட்டுங்கன்னு அப்படி நான் சொல்ல மாட்டேன். நம்ம கடந்த வாரம் போகும்போது கலாக்கு தெரியும், நான் போனேன். போகும்போது இவங்க வீட்டில் ஜெபம் நடக்குது. எப்பயுமே ஜெபம் நடக்கும், சரியா? சின்ன பையன் சங்கீதம் 91 வாசிக்கிறான். அவர் எப்படி தெரியுமா, அவர் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு தமிழில் சொல்கிறாரு. ஸோ அங்கே இல்லை, பரவாயில்ல, எனக்கு அது முக்கியம் கிடையாது. தேவராஜ் ஐயா கிட்ட பைபிளே இல்லை, ஆனால் முழு வசனத்தையும் சொல்கிறார். பாட்டி எனக்கு கூட அங்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமாயிடுச்சு. ஏன்னா இவர் ஒன்று சொல்ல அவனு சொல்ல குழம்பவே இல்லை. இவங்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவரே, வசனம் இருதயத்தில் இருக்கே. அந்த சின்ன பையன் இங்கிலீஷ் பைபிள், ஆனால் வசனம் தமிழில் இருதயத்தில் இருக்கே. அதை தானே தேவன் பார்ப்பாரு. அப்போ ஆபத்து நேரத்தில் உன்னை நோக்கி கூப்பிடு, நான் அவனுக்கு பதில் உத்தரவு கொடுப்பேன். அவங்களுக்கு தான் கிருபை அளிப்பார். சும்மாவே கத்தாவே கத்தாவேன்னு சொல்லிக்கிட்டு நான் அந்த ஊழியத்துக்கு போகிறேன், இந்த சர்ச்சுக்கு போகிறேன், அதை பண்ணுறேன், நத்திங். இதெல்லாம் விளங்குதில்லை நமக்கு. ஏன் நமக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கலை, ஏன் கிருபை அளிக்கிறார்? அவங்க பாஸ்டர் வராங்கன்னா அவருக்கு சுத்தமாகவே தெரியாது, எப்பயுமே தெரியாது. வந்தாலும் அவன் ஜெபம், வாங்க பாஸ்டர் கூட்டி அங்கே தானே பண்ணீங்க ஜெபத்துக்கு, ஜெபத்தை கேன்சல் பண்ணலையே. அப்போ நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம அப்படிலாம் தேடுறோமா? நம்ம அப்படி பண்ணாமா? அப்போ நம்ம ஆண்டவரோட குறைவு, ஐக்கியம் குறைவு. ஆமென். என்ன காலையில் கூட நான் பிரயாசம் முடிச்சுட்டு என் மனைவிட்ட கூட நான் சொன்னேன், ஜெபம் கூட்டணும். சபையில் சரி நம்ம சரி ஜெபம் கூட்டணும். தேவனை துதிக்கிறது, தேவ வசனத்தில் இருக்கிறது கூட்டணும். கூட்டத்துக்கு போகும் தான் தேவனுடைய பிரசனை நமக்கு வரும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டோன்றதுக்காக அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாது. ஆமென். அனுதினமும் தேவனோட இருக்கத்தான் தேவன் சொன்னார் ஒழிய, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான ஓய்வு நாளில் வந்தால் அப்படி ஒரு டென்த்தை கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். எல்லாம் ஓடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. இப்போ அதுவும் பரவாயில்ல, மழை அடிக்குதுன்னு கடவுளுக்கும் தெரியும், பாஸ்டருக்கும் தெரியும், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் தன்சல் கொடுக்குற நேரம் மழையை பார்த்தாங்களா? கல்யாண வீட்டுக்கு தான் பார்ப்பாங்களா? கல்யாணம் கொண்டு கோட்டை போட்டுக்கிட்டா அது நல்லஞ்சு ஒரு 3 வீல் ஹயர் பண்ணி. எனக்கு அதான் கவலையாக இருந்துச்சு, தேவன் யார்?
ஹல்லேலூயா. எஸ். சண்டை வராமல் இருக்காதப்ப. அது நாங்கள் சண்டை பிடிச்சிட்டு பிரிஞ்சு பெரிய உலகமாக யுத்தமாக நடத்துகிறோம் இல்லை. இந்த மாதிரி தர்க்கங்கள் இருக்கும். ப்ளஸ் பாயிண்ட் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய யுத்தம் இது. அந்த போராட்டம் எல்லாரும் முகம் கொடுத்து தான் வந்தீங்க. நான் பயங்கரமாக நான் தான் அன்றைக்கி நேற்று ஹேட்டனில் நான் தான் சாட்சி சொல்லி நான் இது பண்ணேன். நமக்கு அப்படி ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஸோ அது இந்த நாளும் இல்லை. அது பிரிவினையை கொண்டு வர போகிறதல்ல. அது தேவனுடைய நீதியை காட்டும். நீங்கள் ஃபைட் பண்ணது தேவன் நீதியை நிலைநாட்டுவதற்கு, உங்கள் சொந்த காரியத்துக்காக அல்ல. ஆமென். ஸோ நான் காலையில் நம்ம ஹேட்டனுக்கு போகும்போது முதல் நாள் நல்லா இருந்துச்சு கிளைமேட். ஸோ வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ஓகே. அடுத்த நாள் நைட்டு அடிக்குது மழை. அப்போ நான் என் மனைவிட்ட நான் போகும்போது மழை இங்கே கூட குறைவா அடிக்குது. கம்பளையிலேருந்து சரி அப்படி மழை. ஆனால் ஆண்டவர் அடுத்த நாள் மழை வரும்னு எனக்கு சொன்னார். ஆமென். நான் இல்லாட்டி வைஃபரை செய்ய மாட்டேனே. அந்த நைட்டு போயிட்டு வைஃபை என்ற கலண்டர் இருந்துச்சு காரில், அதை நான் போயிட்டு செஞ்சேனே. எனக்கு ஆண்டவர் உணர்த்தினா செம்ம மழை வரும், வைஃபர் ரொம்ப முக்கியம். ஸோ ஆவியான பெஸ்ட்டாக அதான் நான் அந்த ஸ்டேஜுக்கு போங்க. அவர் வழி நடத்துகிற ஸ்டேஜுக்கு போங்க. அவன்கிட்ட ஆலோசனை இவன்கிட்ட கொடுத்து நான் இந்த இதெல்லாம் டிவைஸ் எல்லாம் நாளைக்கு மழை வருமானு ஃபோனில் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, எனக்கு தெரியாது. அவர் என் சேனல், அவர் என் வழிகாட்டி. உண்மைக்கும் கேளுங்க. என் மனைவி சாட்சி, நேத்தன் சாட்சி, அம்மா செஞ்சேனா இல்லையா? நைட் இங்கே எனக்கு அந்த வைஃபர் இப்படி மழை வரும்போது, ஆனால் நல்ல காலையில் நல்லா தானே இருந்துச்சுப்பேன், அடிச்சு ஊற்றுது. அப்போ ஆவியான என்ன தெரியுமா சொல்கிறாரு? எனக்கு பிரியம் இல்லாததை இந்த தேசத்தில் செய்கிறாங்க. எல்லாரும் பிளான் தானே, எல்லாம் பார்த்தா ஐஸ்கிரீம் தான் சார், ஐஸ்கிரீம் மலையிலேயே ஐஸ்கிரீம் குடிச்சிருக்காங்க, அப்பயும் குடிக்கிறாங்களே. இதெல்லாம் நம்ம பிளான் தானே. இன்னைக்கு வெயில் அடிக்கும், நாங்கள் இன்னைக்கு அதை சாப்பிடுவோம், இதை போட்டுருவோம், அப்படி பண்ணுவோம். அடிக்கிறாங்க. இந்த ஒரு கிழமைக்கு மொத்தம் எல்லாம் போட்டாங்க. கர்த்தர் மழையை பெய்க்க வேண்டாம். இது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு மழை இல்லை. அதே மாதிரி தான் அதுக்கு ஒரு தரமும் இது நடக்கிற நேரமும் செம்ம மழை. வெளியே நிற்க முடியல. இப்போ இதெல்லாம் தேவன் காட்டுறாரு, எனக்கு இது விருப்பம் இல்லை, நீங்கள் அதில் போய் கலந்துக்காதீங்கன்றாரு. ஆமாம். அதுக்கு பிறகு அடிச்சு ஊற்றுன மழை உங்கள் மழையா எங்கள் மழையா? ஸோ நம்ம நினைக்கிறோம் வானத்தில் எதுவும் மழை நிறைய போச்சு. இல்லை, தேவனுடைய பிரியம் இல்லாதது நம்ம ஜனங்கள் செய்கிறாங்க. நீங்கள் வேதத்தில் வாட்சி பாருங்களேன். லேவியாகமெல்லாம் வாட்சி பார்க்கும்போது தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை போய் செய்கிறாங்க, பலி இடுறாங்க, அந்த கோத்திரங்களோட போயிட்டு சேர்றாங்க. தேவன் அப்போ தண்டிக்கிறாரு. அப்போ மட்டும்தான் தேவனா? இப்போ தேவன் இல்லையா? இப்பயும் அதே தேவன், ஆனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக செய்கிறார், நல்லா ஒழுங்காக விளங்கக்கூடிய. அவன் விளங்கலை. ஸோ இந்த அருவருப்பான காரியத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதாப்பே? அதுக்கு நாங்கள் உண்மைக்கு அது இன்னைக்கு நம்ம இதுக்கு இடம் கொடுத்தா ஜான், நம்ம எல்லாத்துக்கும் நாளைக்கு நம்ம இடம் கொடுப்போம். இதில் நம்ம உறுதியாக இருக்கணும். நான் உண்மைக்காக நான் யோசிச்சேன்னா, சிஸ்டம் அந்த டைம் அப்படி தான் உறுதியே தான், ஸ்ட்ராங். இப்பயும் உறுதி தான். அந்த ஸ்ட்ராங் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில். அந்த ஸ்ட்ராங் தான் நம்ம ரட்சிப்பை காட்ட போகுது. அதான் நான் நீங்கள் பிரச்சனை நீங்கள் காண போகிறேன். பரவாயில்ல, நாங்கள் மனைவி விதமாகவும் அப்படி போவோம், ஏன்னா குடும்பத்தோடு ஒட்டுப்போம், இப்படி பயில் அடிக்கிற கூட்டம் இருக்கும். இங்கிட்டும் கடைசியில் ஒன்றுமே இல்லை, பிறக்க போகிற பிள்ளை ரெண்டும் இல்லாமல் இருக்கும். ரட்சிப்பும் இல்லை, மற்றதும் இல்லை. ஏன் அம்மா இப்படி போகிறாங்க, அப்பா அப்படி போகிறாரு. ஓகே, நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம ஐயா சொல்கிறார் இல்லையா, நந்த பாருங்க, நான் இல்லாமலாம் இல்லை. அப்போ அவன் ஜோஷுவா அதை பார்க்குறான் இல்லையா? இப்போ நேத்தன் கேளுங்க பார்ப்போம். அந்த ஸ்ட்ராங்க்கு நம்ம கொண்டு வந்துடணும். அது இந்த நன்சலை விடுங்களேன், மற்ற எல்லா காரியங்களும் இப்படி உலகத்தில் இன்னைக்கு அப்படித்தான் ஜான் இருக்குது. இன்னைக்கு இலங்கையை பொறுத்தவரை எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி களியாட்டங்கள், இந்த என்டர்டெயின்மெண்ட்களில் போயிட்டு தான் இன்றைக்கி இருப்பாங்க. அதுனா நான் நேற்று தான் சொன்னேன். இப்போ அதுக்கு தான் இப்போ என்ன செய்யுது, ஊழியமே இப்போ மாறுது தெரியுமா? இப்போ எனக்கு ஏப்ரல் மாதம் ஒரு ஊழியம் இருக்குது. எங்களோட ஹேட்டன் சர்ச்சில் ஒரு காரியம் செய்கிறாங்க. இப்போ எல்லாருமே என்னென்னா, இப்போ நாங்கள் உங்களை எல்லாரும் கூப்பிட்றோம். நாங்கள் அடுத்த வெள்ளிக்கு போய அன்று எல்லாரும் உபவாசத்தோடு ஒரு பைபிள் ஸ்டடி, எல்லாரும் வாங்க அப்படின்னு. யார் வருவீங்க? இப்போ வந்திருக்கீங்களே, இந்த கூட்டம் மட்டும்தான் வரும், மற்ற எவனும் வரமாட்டான். ஏன்னா ஜெபமும் பைபிள் ஸ்டடியும் தானே. அப்போ அதை கொஞ்சம் நாங்கள் மாற்றுறோம். ஜெபம் முடிந்த பின்பு ஒரு பிரியாணிக்கு வருவாங்க. அந்த பிரியாணிக்கு பிறகு நாங்கள் ஒரு டான்ஸ், ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம்.
வாலிபர்களுக்கு வந்து கலக்கலன்னு நிற்பாங்க தெரியுமா? நீங்கள் போய் பாருங்களேன் பார்ப்போம். நான் இதெல்லாம் நீங்கள் ஏன் எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, என்கிட்ட எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா தான் வருவாங்க. இல்லாட்டி ஒரு வல்லமையான போதகர். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உன் சர்ச்சில் இன்னைக்கு நல்ல மோகன் சி ஐயாவை கூப்பிடணும், இதெல்லாம் அப்படி இருப்பாங்க, படி வரைக்கும் க்ரௌட் இருக்கும். அவரை பார்க்க, இயேசுவை பார்க்கல. இதெல்லாம் ட்ரென்த். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இதெல்லாம் ட்ரென்த். ஊழியக்காரங்க கூட நல்லா பார்த்து யோசிப்பாங்க, நம்ம சர்ச்சில் இன்னைக்கு இவரை கூப்பிடுவோம், அவரை கூப்பிடுவோம். இப்போ நீங்களாம் அவர் வந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, இவர் வந்தால் நல்லா இருக்கும். அவெல்லாம் மனுஷங்க ஐயா. கர்த்தர் வரணும் உங்கள் வாழ்க்கையில், அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், ஆமென். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் தான் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ள தேவன் தான் மோகன் சி ஐயாக்கிட்டே இருக்கார். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்காரா, அதுதான் முக்கியம். ஆமென். ஸோ என்றைக்கும் நான் சந்தோஷம் சமாதானமாக இருக்கணும்னு நீங்கள் கர்த்தரை தேடுங்க. ஆமென். அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா ஆண்டவருக்குள்ளே நம்ம மனம் திரும்பணும். ஆமென். ஆண்டவர் திருப்பி அதான் சொல்கிறாரு, எங்கிட்ட சுற்றினாலும் மனம் திரும்பணும். அப்போ ஆட்டன் சர்ச்சில் நான் மனம் திரும்புகிற குறித்து பேச போயிட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் இனிமேல் பாவத்தை குறித்து மனம் திரும்புகிற குறித்து பேசக்கூடாது. நான் சபை மூப்பர்கிட்ட சொன்னேன், இப்படி சொன்னாங்க. அப்படி பாருங்க, எனக்கு சொன்னாங்க, ரொம்ப கவலையாக இருந்துச்சு. பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதல் குறித்து தானே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஸோ அதே வேணான்னா இந்த புது விசுவாசின்னா அப்போ அவங்களாம் அப்படியே பாவத்திலே இருக்கணும், சாபத்திலே இருக்கணும், நீங்கள் மனமே திரும்பக்கூடாது. அப்படியா? ஆமென். விரியன் பாம்பு குட்டிகளேன்னு அவர் சொன்னார். யார்? இயேசு கிறிஸ்து. அப்படி சொன்ன போதனைகள் இன்னைக்கு மாறப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம மக்களுக்கு விருப்பம் இல்லை தெரியுமா? இப்போ சிஸ்டர் பாய், இன்னைக்கு நீ மனம் திரும்பணும், நீ செய்கிற விபச்சார பாவத்திலேருந்து வெளியே வான சிஸ்டர் அடுத்த முறை சர்ச்சுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்களே. ஆனால் அந்த நாட்கள் அப்படி இருக்கலை. நீ திருப்பி சொல்கிறேன், அந்த நாட்கள் அப்படி இல்லை, மனம் திரும்புகிறாங்க. நீங்கள் வேணும்னா பிலிகிராம் பிரசங்கங்களை கேட்டு பாருங்க. இப்படி பிரசங்கம், என்ன பிரசங்கங்கள்! அவர் சொல்றதை மனம் திரும்பு, இயேசு உங்களுக்காய் மரித்தார், அவருடைய ரத்தத்தினால நீங்கள் மனம் திரும்புகிறாங்க. அந்த பிரயாசம்லாம் அதுக்கு அந்த வீடியோ கிளிப்பில் காமிக்கிறான். ஒப்பு கொடுத்து வெள்ளைக்காரங்களாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறாங்க. இன்னைக்கு நமக்கு அதை அது பாவத்தை காட்டிடக்கூடாது. அது ஒன்று. ஆவியான இன்னொரு ஒருத்தர் சர்ச்சுக்கு போனால் பாஸ்டருக்கு பாவம் தெரிஞ்சு போயிருந்தேன் சர்ச்சுக்கு வரதில்லை. அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குது. உண்மைதான் தான். இப்போ சிலவங்க பாவம் செஞ்சுருப்பானுங்க, இந்த கிளம்ப வந்துட்டோன்னா அந்த கணக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கம் இருக்கும். அப்போ பாஸ்டர் கண்டுபிடிச்சிருவான்றக்க இன்னைக்கு வேணாம், நம்ம அடுத்த கிழமை இவர் வர இப்படி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுக்காக சர்ச்சுக்கு வரதில்லை, நான் வந்த தெரிஞ்சு போயிருமே. ஆவியானவர் தான் மறைவா ஒன்றுமே இல்லையே. அப்போ நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். சின்ன ஒரு பிள்ளை ப்ரே பண்ணும்போது நான் செஞ்ச மிஸ்டேக்கை ஆவியான உணர்த்தி எனக்கு சொன்னார், அங்கிள் உங்களுக்கு ஆண்டது. அதுக்கு நான் அந்த பிள்ளை மேலே கோவிச்சுக்கிறதா? ஆவியான உணர்த்துறாருல்ல. இப்போ நம்ம வரணும், நம்ம மனம் திரும்பணும். அதுக்காக நீ பைபிள் வந்தோன்னு வரணும். ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு வீட்டில் எனக்கு இதைத்தாங்க அதெல்லாம் இல்லை. நீ மனம் திரும்பினா வசனம் என்ன சொல்லுங்க பாருங்க, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், கேட்க தேவையில்ல. நீங்கள் அதை தாங்க ஆண்டவரே, எனக்கு இதை தாங்க ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்யுங்க ஆண்டவரே, அவருக்கு ஐடியா கொடுக்க தேவையில்ல. அதுவும் பரவாயில்ல. ஒரு கிழமைக்கு போது ஆவியானவர் உணர்த்தினாரு. எப்படின்னா, நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா, கடவுள்கிட்டே போயிட்டு இப்போ சண்டை பிடிக்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, நீர் இதை சொன்னீர் அல்லவா. எப்படி நம்ம சொல்லுவோம்ல, வாக்கு தத்துவம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, எரேமியா 33:3 நான் சொல்லுவேன்ல, என்னது, நீங்களா என்னை நோக்கி கூப்பிடுங்க, நீங்கள் அறியாத இதுவும் எட்டாத நீங்கள் தந்தே ஆகணும். யாருக்கு? சொன்னவருக்கே இப்போ நம்ம கேட்குறது, அவருக்கே ஞாபகப்படுத்துறது. நீங்கள் சொன்னீங்க தானே, அவருக்கு தெரியாத வசனம். ஜெபம் பாருங்க பாப்பா, அடிச்சுக்க போகிற மாதிரி ஜெபம் நான் பண்ணுவோம். தயவாகவே கேட்க மாட்டோம், ஆண்டவரே ஏதாவது குற்றக்குறை இருந்தால் மன்னிச்சு. இப்போ நம்ம எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கோம் இல்லையா. அந்த பாவி மனுஷன், ஒரு அப்பாவி மனுஷன் போயிட்டு சர்ச்சுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு மார்பை தட்டிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டு. உள்ளுக்கு போனவன் என்ன சொல்கிறான், இவன் மாதிரி இல்லை நான் அப்படின்றான். அப்படி தான் நம்ம ஜெபம் இப்போ இருக்குது. இப்போ நம்ம ஜெபிக்கும் போது அவருக்கு நம்ம நான் மனம் திரும்புவோம். அதுதான் ஜெபம். ஆண்டவரே எனக்கு இந்த மாதம் பாருங்கள், எனக்கு அதுதான் சரியான விருப்பம். இது என்னது பாவங்கள் அறிக்கையிட்டு. இப்போ பாவம் அறிக்கை நான் டக்குன்னு சிஸ்டர் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு கேட்டேன். அவங்க பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இவர் மொபைலில் இருக்காரு, என்ன பாவம் செஞ்சாரோ அவங்க கேட்டாங்களா? தேவையே இல்லை. எனக்கு அவங்களுக்கு ஒழிக்கணும்னு எனக்கு அவசியம். நான் கத்தர்கிட்ட தான் சொல்கிறேன். கத்தர் தான் எனக்கு மன்னிப்பு கொடுப்பாரு, என் மன்னிச்சு கொடுக்க போகிறது இல்லை. அப்போ நாங்கள் அறிக்கையிடணும். எப்படி அறிக்கையிடுங்க? மனசுக்குள்ளே வச்சு, அவர் மனசுக்குள்ளே எல்லாம் தெரியும் சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க.
அவர் உள்ளத்தை அறிந்த தேவன், அவர் புரிஞ்சுக்குவார். புரிஞ்சாலும் வாயில இருந்து சொல்லணும். நம்ம அறிக்கையிட்டோமா, ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் பிடிக்கல, இந்த பாவம் எனக்கு பிடிக்கல, என்னை அருவருப்பா இருக்கு, என்னை விட்டு நீங்கி போவதாக. அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனவோ இரக்கம் பெறுவான்னு வேஷம் சொல்லுது இல்லை? மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அந்த பாவம் திருப்பி திருப்பி என்ன செய்யும்? கற்பம் தெரிச்சு பாவத்திலே தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? விடுதலை ஆகணும். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ரைட், நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிப்புனா ரட்சிக்கப்பட்டீர்களா? எல்லாரும் சொல்கிறீங்க ஆமாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, எதுலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? இதே பதில் தான் அங்கேயும் கொடுத்தாங்க. சரி, நீங்கள் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. பாவத்தில் இருந்து. பாவம்ன்றது வந்து ஒரு, இப்போ கேக் இருக்கு இல்லையா, கிட்டத்தில் ஒரு கேக் ஆர்டர் பண்ணோம். அங்கே உழுகு புண்ணாக்கு வெளியே நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட்டை பயப்படுறான், பேர் சொல்ல மாட்டேன், பயந்துறாரு. உழுகு புண்ணாக்கு வெளியே ஐசிங்க அப்படி போட்டு, அப்படி தான் நம்ம இருக்கிறோம். பாவம் அப்படின்னு போட்டு ஒரு ஐசிங்க சொல்கிறோம். பாவத்திலிருந்து அதுக்கு உள்ள போங்களே, எந்த பாவத்திலிருந்து உன்னை ரட்சித்தாரு? அதான் ரொம்ப முக்கியன்றேன். எந்த பாவத்திலிருந்து ரட்சித்தாரு? இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நான் செஞ்ச பாவத்தை அவர் செஞ்சிருக்க மாட்டார், அவர் செஞ்ச பாவத்தை இவர் செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் நம்ம எல்லாரும் சொல்றது என்னது? 3 பேரும் சேர்ந்து என்ன சொல்லுவோம்? பாவம், பாவத்தை. உண்மை. ஆனால் எந்த பாவத்திலிருந்து, எந்த சாபத்திலிருந்து தேவன் என்னை ரட்சித்தார்? நான் போன முறை நான் இவரை தான் உதாரணம் எடுத்தேன். அங்கே புரியுது உங்களுக்கு? புரியலையா? இப்போ நான் ஐயா வந்து நான் இவரை தான் அங்கே உதாரணத்துக்கு சொன்னேன், ஏன்னா இவரை தெரியும். இவர் ஆரம்பத்தில் ஒரு மகா குடிக்காரன், கோவக்காரன். சரியா? உண்மை அப்படிதான். ஆமாம். ஆனால் அந்த பாவம் இருக்கு இல்லையா, அந்த குடி வெறின ஆவி, அதுக்கு இப்போ அந்த பாவத்திலேருந்து டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம குடியிலேருந்து, குடினால என்ன நடக்குது நல்லா யோசிச்சு பாருங்க பார்ப்போம் எல்லாரும். ஐயாவுக்கு பாருங்க, குடியிலேருந்து வருது. இப்போ கோபம் வந்த உடனே நான் கோவப்பட்டேன், அது மட்டுமா நடக்கும்? பாருங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? என்ன தூக்கமா? கோபம் வந்த பிறகு என்ன நடக்கும்? கோபத்தில் நாங்கள் உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவோம் இல்லை? அப்போ வார்த்தை அசிங்கமாக போகும், முகம் அசிங்கமாக போகும், தேவையில்லாத வார்த்தை பேசுவோம், பழைய குப்பையை கிளறுவோம், சாபம் விடுவோம், சண்டை பிடிப்போம். பாருங்க, அந்த கோபம் பல விதமாக போகுது. அந்த பாவம் எப்படி டிவைடாக போகுது? இதெல்லாம் லம்பாக சேர்த்து தான் பாவம்னு சொல்கிறோம். ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம பார்க்கணும், தேவன் என்னை ரட்சித்ததில் எதுலேருந்து என்னை ரட்சித்தார்? இப்போ நானா அவரை சொன்னேன், ரைட், இந்த குடி, இந்த கோபத்துலேருந்து அவர் என்ன செஞ்சார்? விடுதலை செஞ்சார். நீங்கள் அவர் போய் சொல்ல, டேய் குடிக்காடா. இப்போ அவர் இந்த ஒரு நிறைய பேர் ஸ்டாஃபுகளை எங்களை அனுப்பியிருக்காரு எங்கள் ஸ்கூலில். அங்கே குடிச்சுன்னு அவரே சொன்னார், அவர் சொல்லி அனுப்பியிருக்காரு எங்கள் ஐயா. அதுக்கு அப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு எப்படி? இயேசுக்குள் வந்த போடுறது, இயேசு ரட்சித்தது அதுதான். திருப்பி சொன்னேன், சர்ச்சுக்கு சபை மூப்பர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த எல்லாரும் நினைக்கிறது அப்படி பாவத்திலிருந்து தேவன் ரட்சிட்டார். இன்னைக்கு உங்களை அப்படி ரட்சித்திருக்கிறாரா? அதுதான் கேட்குறேன். நான் கேட்கல நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்க. இப்போ நம்ம ஆம்பளைன்னு இந்த நேரம் அந்த குடிக்கிறவங்க அவங்க தான் பாவத்துக்குன்னே அந்த இது. பொம்பளை ஆளுகளை பாருங்களே, அதை பற்றி உதாரணமும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லவங்க, ஏன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க, சண்டை பிடிக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், 199 பெண்கள் தான் பாவம் செய்கிறது கூட. என்ன பயந்து நினைச்சிட்டியா? தூக்கி வச்சு மிதிப்பேன். உண்மைக்குமே இவங்கனால தான் ஆம்பளைங்க விழுகிறாங்க. ஜோன் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ப்ரூஃப் தான். ஆதி ஆமத்தை போய் வாட்சி பாருங்களே, திருப்பி முத போயிட்டு ஏவாள் செஞ்ச வேலைனால தானே ஆதாம் விழுந்தான். அதுதானே இன்னைக்கும் நடக்குது. என்ன எல்லாரும் தலையாட்டுறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க, பாவம் எங்கே விழுகுது? என்னோட வாரீங்களா இன்னைக்கு அளவத்து கொடைக்கு? அந்த படத்தை எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, யார் வேணாலும் எனக்கு இந்த சேனல் போகிறனால தான் இந்த பயந்து கதைக்க வேண்டியிருக்கு. அளவத்து கூட போயிட்டு அக்குருனை பாஸ் பண்ணிட்டு போயிட்டு அளவத்து கூடைக்கு அக்குருனையில் ஒரு பெரிய கட் அவுட் ஒன்று போட்டிருந்தாங்க. சரியா? ஏதோ ஒரு பேர் சொல்லல, அது பெரிய ஒரு பிரபலமான ஒரு டெக்ஸ்டைல். அதில் ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு மனுஷி, அது இப்படி சட்டை இப்படி இருந்து கால் இப்படி தெரியுது. அதுதான் அளவுத்து கூட இப்படி போகிற நேரமே இருக்கு. நான் கேட்டேங்க, பாரு போட்டிருக்க படத்தை பாரு. அந்த அப்படிதான் அந்த அங்கே தான் அட்ராக்டிவ் கூட.
அது பார்க்கக்கூடாது அப்படின்னு போனால் எங்கள் அடுத்த பெண்டு இவன் வந்து மோதிக்கிட்டு நான் சாகணும். இதெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறது யாரை வச்சு? இதே இதை இப்போ சரி இப்போ ஜான் சரி சொல்லுவேன், என்னையை வச்சு அப்படி எடுக்கிறாங்க ஒரு படம். பார்ப்பீங்களா எல்லாரும்? பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் இச்சையை தூண்ட, பாவத்தை தூண்ட யாரை பயன்படுத்துறது? நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாடலிங் எல்லாம் பாருங்க பார்ப்போம். இதுக்குன்னு போய் பார்த்து நீங்கள் வீணாக போயிடாங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் வச்சு ஊடகம் வைக்கிறது, ஒரு பாவத்துக்கு வைக்கிறது, எல்லாத்துக்கும். ஆப்பிள் ஃபோனை விற்கிற ஆப்பிள் ஃபோன் இல்லை, நீங்கள் தெரியும் என்னது பிளாக்பெரி ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு மோசமான ஒரு கேரக்டர் உள்ள மனுஷியோ அதுதான் அட்வர்டைஸ். அதை பார்க்குற நேரம் ஃபோன் பார்த்துருவாங்க. யோசிக்கிறாங்க, பாரு ஃபாஸ்ட்டு எங்கே சுற்றி எங்களையிலே போட்டு அடிக்கிறாரு. இல்லை சிஸ்டர், நீங்கள் உங்களை நான் சொல்லலை, எங்கிட்ட சுற்றினாலும் ஒரு பிரச்சனைக்கோ ஒரு பாவத்துக்கோ காரியம் அங்கே அவங்க தான் இருப்பாங்க. அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு குடும்பம் வீணாக போகிறதுக்கு காரணமும் பெண் தான், ஒரு குடும்பம் நல்லா வர்றதுக்கு காரணம் பெண் தான். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். பாருங்கள், வீட்டில் கணவன் வந்து களைச்சி போய் வந்திருப்பது, பக்கத்தில் வீட்டுக்கு பாருங்க, வாங்க இந்த மனுஷன் இன்னைக்கு காலையில் சண்டை பிடிச்சிட்டு நீங்கள் இன்னும் வந்து சும்மா இருக்கிறீங்க, உசுப்பு கொஞ்சம் இப்போ தான் களைச்சி போயிருக்கிறேன். இல்லை இப்போயே வந்து நீங்கள் பேசணும். வந்து இவர் வீராப்பா பேச அவங்க பேர் சண்டை, கடைசியில் இவர் பொல்லாப்பா ஆகிட்டு இவங்க நல்லவங்களாயிடுவாங்க. போலீஸில் வந்தோன்னே யாரை கூப்பிட்டு போவா? யாரை கூப்பிட்டு போவா? கிட்டத்தில் நம்ம கூட அம்மா கெனியாண்டு பாஸ்ட் அவத்தமாக கெனியாண்டு அப்படி தானே சொன்னாங்க. ஏன்னா அவங்க லேடிஸ் எல்லாம் அவங்க நல்லவங்க, அவங்க பாவம். பாருங்க, சாப்பாட்டுக்கு லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு தான் பசி வெறி, அவங்களுக்கு நல்ல நோக்கம் பசி வெறி. அவங்க தின்னாதான் நம்ம தின்னலான்ற அறிகுறிகளை சொன்னது. பெரிய இந்த இறக்கத்துக்கு இல்லை, ஏன்னா அது ஆவேசத்திலே இருப்பீங்க நீங்கள். இப்போ நீங்கள் சாப்பாடு அடங்கிட்டா நாங்கள் நிம்மதியாக திங்கலாம். அதனால தான் லேடிஸ் ஃபர்ஸ்ட்ன்றது. ஏன்னா எங்களுக்கு தாங்கி கேளும், கொஞ்சம் நேரம் இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம். அப்போ நம்ம யோசிக்கணும். அப்போ பாவம் எங்கேருந்து வருது அது ரொம்ப யோசிக்கணும். அதனால் இந்த நேரமும் நான் இதுக்கு இதே உதாரணம் சொன்னேன், இந்த நேரம் ஆம்பளையர் தான் பாவம், இவங்க தான் பாவம் செய்வாங்க, இவங்க தான் பாருங்களேன் அவர் குடிச்சிட்டு வரதான் பெரிய பாவம். ஆனால் நாங்கள் பொம்பளை ஆளுக்கு பாருங்கள் ரகசியமாக பாவம் செய்வாங்க. தொலைபேசிகளில் சும்மா இன்னைக்கு தொலைபேசிகளை எடுத்து பாருங்கள் பார்ப்போம். கதைகள் எவ்வளோ சொன்னாங்க. அந்த ஆவேசத்தை இல்லைச்சு இந்த பாவத்தை தூண்டுற மாதிரி கதைகள், அதோடு அவன் விழுந்துருவான். அப்போ சரி, அது அவங்களுக்கு தெரியாது, அது தெரியாது. அதுக்கு நம்ம அந்த மாதிரி பாவங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நம்ம அதுலேருந்து நாங்கள் விடுதலை ஆகிருக்கோம். நீங்கள் உங்களை இன்னைக்கு ஆராய்ச்சி பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை நான் இந்த வசனத்தை ஒரு சம்பவத்தை ஆண்டவர் உதாரணம் இல்லை, ஒரு சம்பவம் நடந்தது ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி யோசிச்சு பார்க்கணும், நான் ரட்சிக்கப்பட்டது இத்தனை வருஷம், இந்த வருஷத்துலேருந்து நான் இந்த பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். அதே பாவம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களை ரட்சிப்பு இல்லை. சும்மா சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு இப்போ இந்த நாட்கள் ஆண்டவர் வருகை சீக்கிரமாகுது. ஓகே, நான் அடுத்த கிழமை ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தாவேன்னு சொல்லிட்டு இருக்கிற, அதுக்கு தான் ஆண்டவர் 10 கன்னியை சொன்னார். 5 கன்னிகள் ஆயத்தமாக இருந்தாங்க, 5 கன்னிகள் ஆயத்தமாக இல்லை. ஆயத்தம் இல்லாதவங்க பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்போ நீங்கள் ஆயத்தமாக இருக்கு. இப்போ வரைக்கும் வச்சு எனக்கு உங்களை ஓட்டிக்கிட்டே இருக்கலாது. இப்படி வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆராதிப்போம், துதிப்போம், ஜெபிப்போம், இப்படி இருங்க, உங்களுக்கு பசுமையான செழிப்பு. நீங்கள் ரெடி ஆகுங்க, அவ்வளோதான். உங்களுக்குள்ளே இருக்கிறத மாற்றம் இருக்கணும். இப்போ நீங்கள் ஜான் கூட யோசிச்சு பாருங்க, நீங்கள் நல்ல ஒரு சர்ச் நல்லாலாம் போன பிறகு ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார்? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வந்தார்? அது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு சர்ச் முக்கியம் இல்லை, நான் சொல்ல பாஸ்டர் முக்கியம் இல்லை. நான் திருப்பி அதெல்லாம் அப்பால் பட்டது விட்டுருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆவியில் நடத்துகிறாரு, அதுதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்ட உங்களை ஆவியில் நடத்துகிறார். ரட்சிக்கப்பட்டவன் ஆவியில் தான் இருப்பான். ரோமர் புத்தகத்தில் நீங்கள் 8ஆம் அதிகாரமெல்லாம் வாட்சி பாருங்க, ஆவியில் தான் இருப்பான், ஆவியில் தான் பகுத்தறிவான், சரீரத்தில் கிடையாது. அப்போது நீங்கள் இன்னைக்கு அதுலேருந்து விடுதலை ஆகிட்டீங்களா? சில பாருங்க பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரட்சிக்கப்பட முதல். வருதுப்பா அந்த பொய்க்காரி வருது, வந்தாலே பொய் தான் பேசும். ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பொய் மாறி இருக்கா? இல்லை. கிட்டத்தில் அதை நான் சொல்லும்போது ஒரு காரியம், ரட்சிக்கப்பட முத எப்படின்னா விடுவார், டன் கணக்கில் பொய்ய விடுவார். எப்படி? பேரே புழுகினின்னு தான் பேர் வச்சு சொல்லுவோம். சரியா? அப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்போ எங்கள் அண்ணா ஃப்ளைட்டில் போயிட்டு இருப்பார், ஃப்ளைட் இதாகிருச்சு, டக்குன்னு அந்த ஃப்ளைட்லேருந்து இந்த பக்கம் கால் எடுத்து இப்படி நடந்து வந்தேன். நான் போனதில்லை ஃப்ளைட்டில். நானும் நம்பிட்டேன். எப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும், நேரம் 6 இல்லை, கொலைச்சி 8, 9, 10 வேணுமோ தெரியல, ஞாபகம் அந்த வயசு இருக்கும்.
நம்பிட்டோம். பிறகுதானே இந்த ஃப்ளைட் உள்ளுக்கு அப்படி கதவே திறக்கலாம் தெரியும். சரியா? அது அவர் ரட்சிக்கப்படும் போது அப்புறம் கொஞ்சம் நான் இப்போ அந்த அப்புறம் எங்கள் வீட்டில் சிங்கம் இருக்கு. நாங்கள் சிங்கம் இருக்கு, கன் இருக்கு எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா கன்னெல்லாம் வச்சிருக்காரு. இப்போ நாங்களும் பார்த்தோம், இங்கடா இந்த வத்தைக்கு மேலே சிங்கமா. சரி, நான் போய் பார்த்தோம்னா சிங்கம் மாதிரி என்னது லயன் ஷெப்பர்ட் நாய். லயன் ஷெப்பர்ட் இருக்கு இல்லையா, சிங்கம் மாதிரி தானே, ப்ரௌன் கலர் ஒன்று குட்டு போயிட்டு இருந்துச்சு. கடவுளே, நாயை போயிட்டு சிங்கம்ட்டாங்களே. இப்போ ரைட், அந்த காலம் ரட்சிக்கப்படலை, ஓகே சரியா. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு எஸ்ஸப்பா அப்பயும் போய் சொன்னா அது ரட்சிப்பு இல்லை தானே. இப்போ கட்டுறதுக்கு முதலையும் எனக்கு 2 பொண்டாட்டி இருந்துட்டு, கட்டினதுக்கு ரட்சிக்க பிறகுக்கும் இன்னொரு 2 பொண்டாட்டி சேர்த்தா சரியாப்பேன். இப்போ விளங்குது அவங்களுக்கு? அப்படி சொன்னா தான் இப்போ விளங்குது. அப்போ ரட்சிப்பாது. இப்படி நியாயப்படுத்துறாங்க, அது தப்பு. மாறணும். அந்த 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 ஸ்டேஜ்ல இருந்து மாறணும். ரகசிய பாவங்கள் ரட்சிக்கப்படணும். ரகசிய பாவம், இந்த நாங்கள் வெளியில் இருக்கிற பாவத்தை தானே நம்ம இப்போ காட்டிட்டோம். ஐசிங் அதான் சொன்னேன், நல்ல ஐசிங் போட்டுக்கு உள்ளுக்கு புண்ணாக்கு. அதுலேருந்து மாறணும். சின்ன பிள்ளைகளும் அப்படி தானே, சின்னவங்களாம் என்ன இருக்கீங்க, நீங்களும் மாறணும். ரட்சிக்கப்பட்டோம், ரைட், நாங்கள் பேப்டைஸ் ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம். இன்னும் நல்லா நாங்கள் அம்மா வச்சிருக்கிற காசை சுருட்டுவேன், சீனி போல திருடுவேன், வீட்டில் இருக்க கருப்பாட்டியை திருப்பேன், எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆமாம், நாங்களாம் அதெல்லாம் செஞ்சோம். அப்படிலாம் இருக்கிறதுலேருந்து நம்ம திருட்டுலேருந்து நம்ம என்ன செய்யணும் பாருங்கள். இப்போ பிள்ளைகிட்ட டக்குன்னு இப்போ போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பயத்திலே போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேற்று என் பையன் இருந்தால் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் டக்குன்னு ஸ்ரீயானியில் இருக்கேன்டா. ஸ்ரீயானிக்கிட்ட இப்போ போகணும் பார்த்தோம்னா அவர் அங்கே இப்போ டக்குன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தான், அங்கே போயிட்டு ஏதோ ஒரு காஃபி ஒன்று நல்லா இருக்கு. சரி, அதை சொல்ல இருந்துச்சு தானே, ஏன் அதுக்கு ஒரு பொய்? அப்போ அது ரட்சிப்பு இல்லை. நான் திருப்பி சொல்ல, அது ரட்சிக்கப்பட்டவருக்கு அப்படி சொல்ல மாட்டேன், பயப்படுவாங்கல்ல. இப்போ நம்மளை நம்ம மேலே இந்த பயத்தில் இவங்க பொய் சொல்கிறது. அம்மா நீங்கள் அடிப்பீங்க, உங்கள் அப்பா அடிப்பீங்கப்பா, அதனாலேயே நான் பொய் சொல்லிட்டேன். அது ரட்சிப்பு கிடையாது. உண்மையை சொல்லும்போது தயவு கிடைக்கும். அப்பா இருந்துச்சு, நான் அதை விரும்புவேன். ஃப்ரெண்ட்ஸ் தானே, தப்பு பண்ணாத. நாங்கள் போயிட்டு ஒரு ஐஸ் அடிக்க போனோம், ஒரு கஞ்சா அடிக்க போனோம்னா தான் வெளுப்போனோம். நம்ம ஸ்கூல்லப்பா இப்படி நடந்துருச்சம்மா, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? சொல்ல மாட்டோமே. அதுக்கு 7-8 பொய். அவனை மாட்டி இவனை மாட்டி அங்கே முடிச்சு அப்புறம் ஸ்கூலுக்கு போன பிறகு தான், வாங்கம்மா வாங்க, உங்கள் பிள்ளை இப்படி தான் செஞ்சுருக்காரு பாருங்க, உங்கள் மல்ல பிள்ளை விட்டு வண்டவாளம். அந்த நேரம் தான் எங்களுக்கு ஏறும். அதெல்லாம் பிள்ளைகளும் போய் சொல்லக்கூடாது. ஸோ அந்த ரட்சிப்பு இருக்கணும். அதே மாதிரி மனைவி இப்படி நடந்து போச்சப்பா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டாங்க. எங்கெல்லாம் ஊரெல்லாம் செஞ்சு எவனோ ஒருத்தன் உங்கள் மனுஷி இப்படி வந்தாங்களாமே, அப்போ தான் கோபம் வரும். அப்போ நம்ம அதுக்கெல்லாம் உண்மையாக இருக்கணும். அப்போ நம்ம அதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆமென். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ நாங்கள் வாசிப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஓகே, மத்தேயு புத்தகத்தில் எடுங்க, 19ஆம் அதிகாரம். இல்லை சாரி, லூக்கா. ஓகே, லூக்கா 19ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிங்க. இதில் வாசிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை குறித்து வேதத்தில் வச்சிருக்கார். சும்மா கதை மாதிரி பார்க்க வேண்டாம், அதுக்கு விளக்கத்தை நான் சொல்கிறேன். வாசிங்க. போய் அவர் உங்களுக்கு நான் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி தரேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போய் ஆயக்காரருக்கு இயேசு எப்படிப்பட்டவர்
மீட்கவும் ஆமென், ஆமென். இழந்து போனது என்ன? ரட்சிப்பு, தெய்வ மகிமை, தேவனோடு இருக்கிற ஐக்கியம். அது யாரால? ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து செஞ்சாங்க. ஆமென், ஆமென். ஒரு காரியத்தை சொல்கிறேன். கணவன் பேலை செஞ்சோன்னே கணவன் இவரால் தான் இப்படின்போம், மனைவி பேலை செஞ்சால் இவரால். நான் அதெல்லாம் பேசியிருக்கேன். உன்னால தான் நான் இப்படி போயிருக்கிறேன், உன்னால தான் வீணாக போயிட்டேன் அப்படிலாம் சொன்ன நாட்கள் உண்டு, நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஆவியானவர் அதை உணர்த்துறாரு. எப்படின்னா, ஒரே மாமிசம் தானே, ஒரே மாமிசம், ஒரே மாம்சம் தான். கணவன் மனைவின்றது ஒன்று. அங்கே பிரிவினையாக இருந்தால் அது ரட்சிப்பு கிடையாது. எனக்கு பசிக்குதுன்னா என் மனசுக்கும் பசிக்கும். ஆமென். எனக்கு ஒரு ஆசைன்னா அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆசைன்னா அது இருக்கும். இது நம்ம புரிஞ்சு தான் நம்ம இருக்கிறது தான் கணவனும் மனைவியும். நம்ம டிவைடாக பார்த்துருவோம். நல்லதெல்லாம் பாருங்களேன், நல்லதெல்லாம் எல்லாம் நான் தான் பார்த்து நான் தான் செஞ்சேன், நீங்கள் உங்களால தான் இவன் கெட்டு போனான் அப்படின்றாங்க. அது பிரிவினை ஆவி. அது பாருங்க, அந்த அந்த ஆவி பிரிவினை. நம்மள் என்னைக்கு கணவன் மனைவி ஒரு மனமாக ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை தான் தேவன் கேட்பார். நீங்கள் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் உண்மைக்குமே இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கான காரணம் ஒரு மனமாக ஜெபம் பண்ணிடுவோம். ஒரு மனமாக ஜெபம் பண்ணால் 100% எனக்கு ஷுவர் கத்துறதை கொடுத்துருவாங்க. ஆமென். இப்போ சொல்லுவோமே, நம்ம கண்டிக்கு போகிறோம், இல்லை நான் இன்றைக்கி மாத்தளைக்கு தான் போகணுன்னா அந்த பையன் ஆசீர்வாதமாக இருக்காது. ஆமென். கத்தட சித்தம் கொண்டு, இப்போ கத்தட சித்தம் கொண்டு இப்படி இருக்கு பையன். நம்ம சரி இன்னைக்கு கச்சால் ஆயிரும், இன்னைக்கு என்ன தான் செய்ய, பரவாயில்ல இன்னைக்கு கண்டிக்கு போய் தொலைவோமே அப்படின்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது. திருப்பி சொல்கிறேன், அது இல்லை. 2 பேருக்குள்ளேயும் ஒரு கர்த்தர் ஒரு சரியானதை போடுவார். இன்னைக்கு நாங்கள் மாத்தளைக்கு போவோம் அப்படின்னா 2 பேரும் அதுக்கு ஒத்தா இருப்பாங்க. டிவைடட் ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு மனம் கிடையாது. அப்போ அங்கே குழப்பம், பிரச்சனை தான் இருக்குது. அதனால எப்பயுமே கர்த்தரே உங்கள் சித்தத்துக்குன்னு 2 பேரும் இருக்கணும், கணவன் மனைவியும். அப்போ 2 பேரும் ஆவிக்குள்ளே இருக்கணும். ஒரு ஆள் ஆவிலையும் ஒரு ஆள் ஆவி இல்லைன்னா அது நடக்காது, முரண்பாடு. அப்போ 2 பேரும் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருங்களேன், வீடு சமாதானமாக இருக்கும், சண்டையே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. அப்படி ஒரு ஆவியான இது பண்ணி உணர்த்துவார் தெரியுமா? ஆமென், ஆமென். இப்போ பிரச்சனை அதுதானே. பசியோடு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க, வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? கோவம் வரும்ல. அப்போ பசியோட வர நேரம் அங்கே ஆவியான சொல்லுங்க, வருவான் புருஷன் வருவான், டக்குன்னு ஏதாவது வச்சு இதெல்லாம் செஞ்சு வச்சேன், அப்பா நான் வந்தோடனே செஞ்சேன், சந்தோஷம். அப்போ சண்டைக்குள்ள வாய்ப்பே இல்லையே. அது பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். அதே மாதிரி மனைவிக்கும் அதே மாதிரி இருக்கணும். கணவரும் வரும்போது அடே நீ நேற்று சாமம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாவே, நேற்று தான் முடிஞ்சு சாமம் வாங்கிட்டு போகணும். இவருக்கு சொன்ன சாமம் வாங்கிட்டு போகல, நான் என்னை வச்சு மண்ணை வச்சு அவங்களுக்கு கொடுக்க, தண்ணியை வச்சு உங்களுக்கு அவிச்சு தரேன், பிரச்சனை வரும் தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த டோனை பார்த்தீங்களா? அந்த டோன் பாருங்கள், அந்த டோனை பார்க்கணும். ஏன்னா உடனே வாங்கிட்டீங்களா, வாங்கலாம்னு மொத்தம்லாம் வாங்கிட்டு வரீங்க, இது மட்டுமா இருந்தால் அப்புறம் இங்கே ஆரம்பிச்சிருவாங்க. அதை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த விக்டோரியா டேமில் தண்ணி திறந்து விட்டு அதை மூடுற மாதிரி போயிடும், கஷ்டம். அப்போ அதான் இப்போ ஆவியானவர் அப்படி பண்ண மாட்டார் ஜான். அவர் இப்போ அவன் இப்போ உங்கள் நொந்து போய் நொடிஞ்சு போய் வாரீங்க இல்லை, திருப்பி நொந்து போக வைப்பாரா பாருங்க. அந்த கிளிக்கை காட்டிடுறா, டக்குன்னு வாங்கிடு. அவளுக்கு அது பெருசு, அவள் தப்பு சொல்லலாது. அது ஷெம்போ இல்லாமல் 2 நாள் குளிக்காமல் வந்திருப்பாங்க. அப்போ இது இன்றைக்கும் கொண்டு வரலாம், குளிக்காமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி இருக்க நேரம் ஆவியான, அதுதான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை சமாதானம். ஆவி இல்லாத வாழ்க்கை தான் போராட்டம். மறந்தாலும் காட்டிடுவார், டக்கு கிளிக்கை காட்டிடுவார். ஆமென். நம்ம வீட்டில் ரொம்ப ஞாபகத்தில் பயங்கர புளிக என் குடும்பம். இவங்க ஒன்று சொன்னோன்னே இவங்க நான் சொல்லி டக்குன்னு அம்மா சொன்னாங்கன்னு இவர் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நேத்தன் இப்படி வாங்கிடணும். சரியா கிட்டத்தில் இப்படி தான் ஜாமான் வாங்கி எல்லாம் தூக்கம் வண்டியில் மறந்துட்டாங்க. இவர் ஞாபகம் மறந்துன்னு அவருக்கு சொல்லி அவர் ஞாபகம் எவருக்கு சொன்னாரோ தூங்கியாச்சு. கலவரம் வரல, இருந்தாலும் இந்த மாதிரி அந்த ஆவியான என்ன உண்மைக்கும் நீங்கள் திருப்பி சொல்கிறேன். சும்மா ஆவியானவர் நேரம் அந்நிய நான்லாம் எனக்கு அந்த அந்நிய பாஷையெல்லாம் இப்போ விடுங்களேன். அதை விட ஆண்டவருடைய அந்த வழி நடத்தல், உணர்த்தல், கண்டிக்கிறது மேலானது. ஆமென் சொல்லுங்க.
இது மேலானது. நம்ம ஒன்று டக்குன்னு காட்டுவார்ல, ஏதோ ஒரு ஆபத்து வரலாம் டக்குன்னு அதை அறிகுறியை நமக்கு காட்டி அதை பாதுகாத்துருவார். ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பாருங்கள். அப்போ நேற்று ஏதோ ஒரு பிசாசு வச்சுருப்பாங்க, ஆயத்தப்படுத்தியிருப்பான். போ இன்னைக்கு மறந்துட்டு போ, உனக்கு இன்னைக்கு இருடி உனக்கு அப்படி. ஆனால் டக்குன்னு என்ன செய்கிறார் ஆண்டவர், டக்குன்னு ஞாபகப்படுத்திட்டாரு. ஆமாம், ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லை நம்ம இதுக்குன்னு இல்லை, நம்ம எல்லாரும் அதில் நான்லாம் அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளவே நான் பிரச்சனைக்குள்ளே சிஸ்டர் இல்லை நான். அதில் அந்த வலி வேதனை அந்த உண்மை தான், நீங்கள் சொல்கிறது சரி. ஸோ அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் ஆண்டவர் சரி கட்டுறாரு. ஹல்லேலூயா. டக்குன்னு ஞாபகப்படுத்துவார் தெரியுமா, மறந்துட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைகள் மேலே கர்த்தர் எப்படி நேசிக்கிறார் தெரியுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா, வசனத்தை பாருங்கள். அவர் எரிகோவுக்கு பிரவேசிக்கையில் அதன் வழியாக நடந்து போகையில். அவர் எரிகோவுக்கு போகிறார், எங்கேயோ ஒரு பயணம் போகிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை யாருமே அடையாளம் கண்டுக்க முடியலை. என்னென்னா அவர் நசரேனியாக இருந்தாங்க. 12 சீசர்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லோரும் தாடி வச்சு முடி வச்சு அந்த உடுப்பில் ஒரு வித்தியாசம் இல்லை. அவர் அதே மாதிரி தான் இருப்பார். காலையில் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு பாட்டு சாங் ஒன்று போச்சு. அதில் ஒரு வரி நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் ஏழையாக இருந்தனால அவர் ஏழையாக வந்தாராம். எப்படி ஒரு சென்டென்ஸ் தெரியுமா. நம்ம ஏழையாக இருந்ததுனால நான் அழுந்துட்டேங்களா, நம்ம ஏழையாக இருக்கிறதுனால அவர் ஏழையாக இந்த பூமிக்கு வந்தார். நம்ம ஸ்டேஜுக்கு அவர் வராரு. அப்போ இந்த இடத்துலையும் அவர் நசரேனா இருந்தாலும் கூட அந்த 12 சீசர்கள் போல அவர் நான் அந்த உலகத்தின் ராஜா, நான் பிதாவுடைய ஒரே மகன், நான் ரட்சிக்க வந்தவே, இந்த உலகமே எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அவர் வேற உடுப்பு உடுத்திட்டு வந்தாரா. இப்போ கூட பாருங்களேன், இப்போ நீங்கள்லாம் உடுத்திருக்க கொடுப்புக்கும் நான் ஒரு உடுத்திருக்கும் வித்தியாசம் இருக்குது. யார் வந்தாலும் கண்டுருவாங்க, இவர் தான் பாஸ்டரோ, என் போட்டிருக்க வஸ்திரம் அப்படி இருக்குது. ஆனால் அவர் அப்படி காணலை, ஒரே மாதிரி இருந்தார். இந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன் எப்படின்னா, அதனால தான் யூதாஸ் காரியத்து சரியா 30 வெள்ளிக்கு ஆண்டவரை முத்தம் செஞ்சு காட்டி கொடுத்தான். ஏன்னா அவங்களுக்கு யார் இயேசுன்னு தெரியாது. புரியுதா ஜான் உங்களுக்கு? நீ போயிட்டு முத்தம் பண்ணு, நாங்கள் கண்டுக்கிறோம் இவர் தான் இயேசுன்னு. ஏன்னா தெரியுதுல்ல, அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவரும் காட்டிக்கிறார்ல. நம்ம இன்னைக்கு காட்டிக்குவோம் தெரியுமா. கொஞ்சம் பாருங்களேன், வசதி ஆயிடுச்சுன்னா நம்மளாம் நம்மளோட கை நட்ட அப்படிலாம் கையெல்லாம் இப்படி போவோம். அந்த கையில் அந்த பிரேஸ்லெட் போட்டவங்களோட கையை பார்க்கணும். இப்படின்னு பாருங்க. நான் எதுக்குடா இப்படி பார்த்துக்கிட்டு இப்படிலாம் பார்த்தா அந்த காட்டணும். அப்படி கல்யாண வீடுகளில் பாருங்களேன் இப்படின்பாங்க. அதெல்லாம் பந்தா காட்டுறது. இருக்கிறவே ஒரு நாள் பாட்டுக்கு இருப்பான் தெரியுமா, பற்றி கணக்கு இல்லை. அப்போ ஏசு தான் ரைட்டு தெரியும், அவர் ஒரே மாதிரி இருந்தார். இப்போ இந்த யூதாஸ் காரியத்தை முத்தமிட்டது காரணம் இயேசு இவர் தான். ஆமென், ஆமென். ஏன்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, ரைட்டு, எல்லாரும் ஊழியம் செய்வாங்க. ஓகே, இவங்க இந்த பிரசங்கத்துக்கு வர மாட்டாங்களே, அப்போ தெரியாது. அதனால தான் இந்த இடத்துல பாருங்க, ஆயக்காரருக்கு தலைவனும். ஆயக்காரர்னா யார் அவங்க? ஆயக்காரன்றது யாரு? அவங்க ஆயக்காரங்க வரி வசூலிக்கிறவங்க, டாக்ஸ். அதாவது இந்த வரி, அதாவது இப்போ வரி கட்டணும்ல, இப்போ நம்ம கட்டுறோம், டாக்ஸ் கட்டுறோம்ல. இப்போ எப்படி சொல்கிறது, லைட்டுக்கு வரி கட்டுறோம். அப்படி அந்த நாட்களில் இப்போ ஒரு வியாபாரம் பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்கு வரி கட்டணும், அதை வசூலிப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் செஞ்சால் இதுக்கெல்லாம் அதுக்கு அவங்களோட இடம் அவங்க கொடுத்துருப்பாங்க, ரெண்ட்டு மாதிரி இருக்கும். ஆனால் வரின்றது வேறு, ரெண்ட் கிடையாது, டாக்ஸ். அதாவது வர்ற வருமானத்தில் கட்டணும். இப்போ உங்களுக்கு 1000 ரூபா வந்துச்சுன்னா 100 ரூபா கட்டணும், சரியா? அப்போ பாருங்கள், நீங்கள் வருமானம் வந்துச்சோ வரலையோ, நீங்கள் இப்போ கட்டுறீங்க, நீங்கள் வட்டி வாங்குறது அது வேறு. வட்டி அதே மாதிரி தானே. நீங்கள் வாங்க 10,000 ரூபா வாங்கிட்டு 15,000 ரூபா கட்டுனீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக கொடுப்போம் இல்லை தானேம்மா, வேதனையாக கொடுப்போம். சிலது இப்போ நீங்கள் பேங்க், அது சரி, சில அநியாய வட்டி இருக்குது. 1 லட்சம் ரூபா வாங்கினா 10 லட்சம் கட்டியிருப்பீங்க. அப்போ எப்படி இருக்கும்? நாசமாக போக அந்த வேர்டு வந்திருக்கு, நான் கேட்டிருக்கேன். வட்டிக்கு கொடுக்குறது, வரி. இப்படிப்பட்ட மனுஷன் தான் இவன். ஆயக்காரருக்கே இவர் தலைவர். அப்போ வட்டி வசூலிக்கிறவங்களுக்கே அவர் தலைவர்னா அப்போ எப்படி இருக்கும்? ஸோ சொல்லமே, இந்த அங்கே நுவர்லியெல்லாம் இருந்தாங்க, அங்கே இருக்கிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அந்த பொலையில் இருப்பாங்க, சல்லி எடுப்பாங்க, டக்குன்னு கப்பா எடுப்பாங்க. அப்போனா அவங்க கொடுத்துருப்பாங்க, கொடுக்கணும், கூப்பிட்டு காட்டி அடி. அவனுக்கு பயந்து தான் இருப்பாங்க. அவெல்லாம் செயினெல்லாம் போட்டு அப்படி தான் சும்மா ரவுதி மாதிரி இருப்பாங்க. ஸோ படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வரி வசூல் வைக்கிறது தான் இவன். அவன் என்ன செய்யறான்? சகை என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், ரைட். இப்போ பாருங்க, அவன் என்ன செய்யறான்னு, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஹல்லேலூயா. எனக்கு சரியான சென்டென்ஸ். இயேசு எப்படிப்பட்டவரோ,
இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது நான் இதுக்கு நான் ஏன் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், நான் சும்மா ஒரு கதையை மாதிரி சொல்லிட்டு போகிறதுக்கு நான் விருப்பம் இல்லை. நீங்கள் சர்ச்சுக்கு வரணுமா இருந்தால், தேவ பிரசன்னமான இடத்துக்கு, சர்ச்சோ ஜெபத்துக்கோ, இயேசு யாரு, அவர் எப்படிப்பட்டவன் தேட வாங்க. நீங்க அவருக்கு சொல்லணும், அது பண்ணணும், அதெல்லாம் பண்றதுக்காக வர தேவையில்லை. அவர் யாருன்னு பார்க்கணும்ல. நான் இப்பயும் சொல்ற, வேதத்தில் எவ்வளோ படிச்சுட்டு வர, இன்னும் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அவர் இன்னும் புரியுறோம். ஆமென். இப்போ நம்ம பாருங்களேன், இப்போ நமக்கு இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ கல்யாணம் கட்டி கொடுத்தாங்கல்ல, சிஸ்டரை புரியுறதுக்கு எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு எனக்கு புரியறதுக்கு எவ்வளோ வருஷம்னு எனக்கு தெரியாது, பிறகு தான் போகிறேன்னு எனக்கு கேட்கணும். எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு. இது எப்படிப்பட்ட பிள்ளை இப்போ மனுஷன்னு கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு புரிஞ்சுக்காது தானே. இப்போ விரும்பி கட்டுறது வேற விஷயம், பேசி வச்சு கட்டுறாங்கல்ல, கஷ்டம் இல்லை. எப்படிப்பட்டதோ, என்ன மாதிரி, இப்படி இருந்தால் அப்படியா, அப்படி இருந்தால் அப்படியா தெரியாது நமக்கு. அப்போ புரிய நம்ம முயற்சி பண்ணோமா இல்லையா? அதே மாதிரி தான் அவங்களும், எப்படிப்பட்டவனோ பார்க்க ரவுடி மாதிரி இருக்கானே, இவனை கட்டி கொடுத்துட்டாங்களே. நேத்தன் சொன்னேன், எப்படி எங்கள் அப்பா சொல்கிறாரு, மக என் பையனுக்கு ரொம்ப கோபம் வருமா, ரொம்ப சமாளித்து வாழ்ந்துட்டு போமான்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. உண்மைதான். அப்போ இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஆமாம் வர்ற ஆத்திரமும் இப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு தானே. இப்போ தான் கல்லானன் புருஷன் புல்லானன் புருஷன் இருக்காங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் வருது. அப்போ தேடணும்ல, தேடணும் தானே. அது புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா சரியாக இருக்குமா? நீங்கள் புரிஞ்சுக்கலையா? அப்போ சொல்லுங்கள், நீங்கள்லாம் பெரியவங்க சொல்லுங்கள், புரிஞ்சுக்கலையா? சரஸ்வதி ரொம்ப யோசிக்குது. புரிஞ்சுக்கணும். உலகத்துல இருந்து நம்ம பண்றோம்ல, அப்ப நீங்க தேவன் யார் என்பதை நீங்க தேடணும்ல. எப்படின்னு தேடணும் இல்ல, இயேசு நல்லவர். அதான் இயேசு நல்லவர்னா நம்ம சொல்ல சசி தம்பி எப்ப தேடுறான், நீ இயேசு நல்லவர்ன்றது அது எப்படி? அதை தேடினவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவன் தேடுவான், நிச்சயமா தேடுவான். நீங்க தேடலையா? என்னடா என்னைய மாத்திட்டாரா, அவருக்கு என்ன என் மேல அவ்வளோ, நான் பாட்டெல்லாம் பாடிய பாவியா என்னை ஆண்டவர் தேர்ந்தார், ஒன்றுக்கும் உதவாதவன் என்னை தேர்ந்தானே. அப்போ ஏன் என்னையை தேர்ந்தெடுத்தாரு? சரி கோவக்காரன், நல்ல ஒரு பயங்கரமானவன், ஏன் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தா? நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, என்னட்ட என்னது நல்லது இருக்குது? ஒன்றுமே இல்லையே, ஏன் என்னை தேர்ந்தெடுத்தீங்க ஆண்டவரே, என்ன உங்களுக்கு வேணும் என்கிட்ட? அப்புறம் தான் விளங்கிச்சா, ஆஹா இதுதான் திட்டம், இதுக்கு தான் அப்படின்னு. அப்புறம் நம்ம இப்போ தேடுறோம், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன் தானே. அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே மாதிரி நம்ம தான் மாறுவோம். அப்போ இயேசு எப்படிப்பட்டவரோன்னு வகை தேடணும். நீங்கள் தேடி வரணும். வராங்களா? இன்னைக்கு வர்றாங்களே இல்லையே. அடுத்து பாருங்க, வகை தேடினான், அவன் குள்ளனானபடினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் போயிடும். இப்போ பாருங்க, அவனுக்கு ஒரு குறை. ஆமென். இயேசுவை போய் பார்க்குற முடியாமல் இருக்க ஒரு குறை. என்ன குறை? கட்டை. நாங்கள் சொல்லுவோம் கட்டைன்னு சொல்லுவோம். இன்னும் சர்ச்சுக்கு நீங்கள் பழையாக்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய சிஸ்டரை கூட்டிகிட்டு வருவோம், ஞாபகம் இருக்கா? திருவிழில் ஏற்றி அனுப்புவோம், இவ்வளவே தான், 2 அடி. பாவம் சிஸ்டர் வந்தால் எங்களை கூப்பிட்டு வருவாங்க, நாங்கள் போய் படியில் திருவிழில் ஏற்றி விட்டா அப்படி உட்காந்துருப்பாங்க. 2 அடி தான். சரியா? இப்போ அவங்கெல்லாம் எட்டி பார்க்கலாமா எங்கேயாவது போனால்? முடியாதுல்ல. ஆனால் பாருங்க, அதுதான் நல்ல. நான் உதாரணத்துக்கு ஏன் எடுத்தேன்னா, இயேசு எப்படிப்பட்டவனு கட்டச்சியாக இருந்தாலும் வந்தா தானே. இன்னைக்கு நமக்கு நல்ல கால் கைக்கெல்லாம் கொடுத்து வர்றோமா சாச்சிக்கு? கால் இவ்வளவுதான் ஜான், நீங்க உங்களுக்கு தெரியாது, இவ்வளவுதான் கால், இவ்வளவுதான் இருக்கும். எல்லாம் கேள்வி கேட்க, எப்படி பாஸ்டர் இவங்க சாப்பிடுவாங்க, எப்படி இடம், அதாடா முக்கியம். இந்த மனுஷி போயிட்டா பொக்கா வேலையில ஊழியம் செய்யுது, சிஸ்டர்கள் பொக்காலே ஊழியம் செய்யுது. மாமா அதை ஜீவமான இன்னும் இயேசு கிறிஸ்து சுவான் சினிசா மாதிரி பின்னி பாருங்க. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுறாருன்னா, நான் உன்னை நல்லா வச்சிருக்கேன், நீ என்ன செய்யற? ஆண்டவர் பேச மாட்டாரு, நம்மளை சிந்திக்க வைப்பார். நான் யோசிச்சேன், அட இந்த மனுஷன் வீட்டில் உட்காந்து தூக்கிட்டு தான் நாங்கள் போவோம், தூக்கிட்டு தான் கொண்டு போய் வைக்கணும். அந்த கூட்டத்துக்கு வந்தாங்களே பாபு ஐயாவோட, அங்கே வந்து கூட்டிகிட்டு போனோமே மாமத்தை இண்டோனி பாஸ்டர். உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்க? செல்வின் அம்மாக்கெல்லாம் எல்லாம் பாஸ்டர் எனக்கு வலிக்குது பாஸ்டர், சாதிக்கலாம் நம்பிச்சு ரொம்ப வலிக்குது பாஸ்டர் படியில. நான் அன்னைக்கு காட்டினேன் பாரு எப்படி டூ இட். ஒரு பூங்காவனத்தில் அந்த பாட்டு பாடிக்கிட்டு இறங்குறாங்க பாரு செல்வின் அம்மானே.
நல்ல நீ இல்லை, நான் உண்மைக்கும் நான் சாட்சி சொன்னேனா இல்லையாம்மா உங்களுக்கு? என்ன இல்லைன்றீங்க? நல்லா அந்த படங்களில் இருக்குது அந்த பாட்டு போகும் தானே, நீங்கள் அந்த பாட்டு பாருங்கள். சினிமா பாஸ்டர் சொல்கிறான்னு இல்லை, அந்த கிளிப்பை அந்த 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 பாட்டை போட்டு செல்வியோட அம்மா படியில் இறங்குறாங்க அந்த லாங் ஃப்ராக்கில். இந்த ஸ்டெப்பில் வராங்க சிஸ்டர் பண்ணி இறங்கி. ஆனால் எனக்கு சாட்சி சொன்னால் இல்லை, அவங்களுக்கு அன்றைக்கி சோமில் கால் வலி. அப்போ எப்படி பூங்காவன அவனை பாட்டு பாடிட்டு பண்ணி இறங்குறாங்க? இல்லை நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்க. இப்போ கர்த்தரை தேடணும். நான் சிரிப்பா சொல்லலை, கவலைப்பட்டு சொல்கிறேன். கர்த்தரை தேடணும், சாட்டு போக்கு சொல்லலாம் அது. ஆமென். நான் சாட்சி, என்னை யாரும் குற்றப்படுத்துறதுக்கு ஒன்றுமே வழி இல்லை. உங்களுக்கு அதான் செஞ்சேன், நம்ம செஞ்ச ஊழி இங்கே பெருசாக தெரியல. நான் அங்கே எட்டல தலை வாந்தி வரும், மிக்ரைன் வரும், தவந்து போவேன் படியில் தவந்து போவேன். ஒரு நாள் எங்கள் அந்த பாஸ்டருக்கு பயன் இல்லை. பாஸ்டர் சொல்லுவார், அதே ஒரு சுத்தமான ஓய்வுனாலே குலைச்சலாக்காத, ஊழியம் செய்ய மாட்டேன் இப்படின்றேன். பேசாமல் உட்காந்துருப்பேன் சர்ச்சில். தேடணும், ஆண்டவரை போய் தேடணும் அன்னைக்கு. அப்போ நமக்கு வாழ்நாள் முழுசுன்னு எனக்கு தலை மிக்ரைன் வாந்தி எடுத்துக்கிட்டா இருக்கும். ஏன் இது உங்களுக்கு புரியுது இல்லை? உலகத்துக்கு நம்ம எப்படி நடிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு எப்படி நடிக்கிறோம்? ஆண்டவர் முத தேடுங்க. ஆமென், ஆமென். அதை தேடுங்க. அப்போ நிரந்தரமாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். சாட்டு போக்கு சொல்ல வேண்டாம். ஆமென். நான் இப்போ அதுதான் நான் பிறகு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மைக்கு இப்போ என்ன சொல்லுவேன், பாஸ்டருக்கு என்ன தான் பாங்க. ஆனால் பாஸ்டர் அதுக்கு முதல் எப்படி இருந்தார் ஜோன்? நீங்கள் ஒன்றுக்குமே நான் எல்லாவற்றுக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் தெரியுமா? நான் இன்றைக்கி அமைதியாக இருந்தால் சிஸ்டர் யோசிச்சுக்குவாங்க, ரைட் ஓகே. அங்கே நான் ஆண்டவரோட வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன், சரியா? காரில் போகும்போது மழை அடித்து ஊற்றுது. நான் என்ன நினச்சேன் தெரியுமா? என்ன நினச்சேன்? இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம வண்டியில் போகிறோம். ஆனால் இது நான் ஸ்கூட்டரில் ஞாபகம் இருக்கா பெனி? நான் நேற்று நீங்கள் 3 பேர் தொப்பு. என் பையன் வாந்தி எடுக்கிறான், அந்த அந்த தண்ணி பட்டு அவன் முகத்தில். அதே இடத்துல நாங்கள் முழங்கால் போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அதுதான் அந்த கருப்பு திருவிழா கொடுத்தார். அம்மா அதை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு சம்பவத்தை நம்ம நினைக்கிறோம், நம்ம அன்னைக்கு அப்படி இருந்தோம். அன்னைக்கு நாங்கள் சாட்டு போக்க சொல்லி, ஐயோ மழை, என் புள்ள சளி வந்துடும், இவனுக்கு காய்ச்சல் வந்துடும், ஒரு நாளும் சொன்னது இல்லையே. செத்தா போயிட்டான். ஆனால் நம்ம சாட்டு போக்கு சொல்கிறோமே இன்னைக்கு ஆண்டவருடைய காரியங்களுக்கு. அப்போ நம்ம யோசிக்கணும், நம்ம அப்படி இல்லை. ஆண்டவர் தேடி போகணும், ஆண்டவருக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் ஏன் எனக்கு கொடுத்தாரு இதை? அது செய்ய தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் வரும். ஆமென். அது ஆசீர்வாதம் தங்கும். எதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு அந்த ஆசீர்வாதத்தை? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக. ஆமென். அதை போய் நம்ம உலகத்துக்கு கட்டணும்னா நமக்கு வாழ்க்கையில் அமையாது, ஒன்றுமே நடக்காது. நான் ஃபஸ்ட்டு அதை தான் நான் யோசிப்பேன். எத்தனை பேர் சரி இதையும் நான் கேட்குறேமே, சார் நீங்கள் மொதல் உடுப்பு எடுக்கிறீங்க, சரியா? நான் சர்ச்சுக்கு தான் போடுவேன் அப்படி சொல்கிறேன். கொஞ்சம் கை ஊற்றுங்க பார்ப்போம். மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் அவுட்டு. இப்போ பார்த்தீங்களா, நான் ஏன் நம்ம குடும்பத்தில் இந்த சாரியை இப்போ நான் எனக்கு சர்ச்சில் கொடுத்தாங்கங்க. இப்போ எதுக்கு சொல்ல, நான் சென்னையில் சர்ச்சுக்கு போகிறேன், ஃபஸ்ட்டு அதுதான் கட்டணும். ஃபர்ஸ்ட் காட், ஆமென். அவர் தான் பார்க்கணும், அவர் தானே கொடுத்தாரு. சின்ன பிள்ளைலாம் அப்படி பாருங்க, சின்னவங்களுக்கு எனக்கு சொல்லணும், நம்ம முத நான் சர்ச்சுக்கு தான் கொடுப்பேன், முத நான் இப்படி தான் போவேன். நான்லாம் முன்னைக்கு சப்பாத்து போட்டாலும் சர்ச்சுக்கு தான் சப்பாத்து போட்டுருவேன். அதாவது ரட்சிக்கப்படாத அப்போ கேட்டு பாருங்க. ஆனால் இப்போ எல்லாம் மாறி போச்சு இல்லை? இப்போ எல்லாம் சர்ச்சுக்கு வேறு நேரம் எப்படி வருவோம், ஏதோ தானம், அப்படி இல்லை. முத என் தேவனுக்கு அந்த இருதயத்தை தான் தேவன் பார்க்குறார். ஆமென். அந்த இருதயத்தை தான் தேவன் பார்க்குறார். முதல் என்னையை தேடுறாங்களா, என்னையை பார்க்க வரப்பா. இவன் பாருங்க குள்ளே. நான் ஏன் இதெல்லாம் சொல்ல, நம்ம சாட்டு போக்கு சொல்கிறோம். டக்குன்னு இன்றைக்கி நாங்கள் இன்னைக்கு சொல்லலாம், எனக்கு பஸ்ஸுக்கு வர்றதுக்கு காசு இல்லை. ஆனால் பாருங்கள், அதுக்கு முதல்ல நல்லா எல்லாம் செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கும், பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு சொன்னாலும் இல்லை தான், திருப்பியும் சொல்கிறேன். ஆமென், ஆமென். நான் இதுக்குன்னு இல்லை, நான் அன்னைக்கு நேற்று கூட நான் சொன்னேன், நேற்று முந்தான் எனக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக என்னை ஊழியத்துக்கு அனுப்ப நேரம் இந்த பைக்கில் பெட்ரோல் இல்லை. இப்போ ஜெயக்குமார், அதான் நான் சொன்னேன், ஜெயக்குமார் அவர் பாஸ்டர், நிறைய பாஸ்டர்மார்கள்லாம் இப்படி டேங்கை திறந்து ஊதுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அது பெட்ரோல். உண்மைக்கு அவன் ஊதி தான் அந்த வீட்டுக்கு விசிட்டிங் போனோம். போன அன்னைக்கு தான் முத இப்போ 100 ரூபா காணிக்க. அந்த 100 ரூபா காணிக்கனா பெருசு. இந்தப்பா அந்த பர்ஸில் இருக்குது. அந்த அம்மா மேரி அம்மா தான் முத என் வாழ்க்கையில் கொடுத்த காணிக்க. இப்போ பெட்ரோல் அடிப்போமா, காணிக்கையை வச்சுருப்போமா? ஏன்னா முத கிடைச்சது தானே. அப்போ நான் கேட்கணும், மறுபடியும் நீ ஊதியாக வீட்டுக்கு திருப்பி சர்ச்சுக்கு போயிட்டோம். ரைட், அந்த காணிக்கையை நான் வச்சுக்கணும், இல்லை நான் இப்போ சொல்லு
ஃபெய்த். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ண என்னன்னா, ஒரு நாளும் ஆண்டவர் இந்த ஊதுறக்கிட்டு இந்த இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கெல்லாம் ஊழியம் பண்ண முடியாது. ஃபுல்லாக இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் தான். 2 இல்லை 3 வண்டி பார்த்தாலும் அது ஆண்டு அதை நம்ம நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. ஆண்டவரே எனக்கு நிறைவாக இருக்குன்னா அது தருவார் ஆண்டவர். நம்ம பாருங்களேன், இல்லை இன்னைக்கு லக்ஸ்பிரே இல்லை அதனால உங்களுக்கு பிளான்டி இல்லை, வாழ்க்கை பூரா பிளான்டி தான் இருக்குன்னு சொல்லுங்களேன். விசுவாசத்தில் இருக்குன்னு சொல்லுங்களேன். நம்ம எத்தனை பிரசங்கனாலும் உண்மைக்கு இந்த சர்ச்சில் பிரசங்க சாரி பாத் ஸ்திரீ தன்ட்டு இருக்கிறத தானே சிஸ்டர் கொடுத்தா, அவளும் அவள் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்ம வந்து ஜி வேணாம் நம்ம நாளைக்கு வேணும், இன்னைக்கு இல்லைன்னு சொல்லு ரைட், வாழ்க்கை பூரா இல்லை தான். நீ கொடுத்து பாரு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, கொடு. அவர் எடுக்கிறவர் அல்ல, கொடுத்ததை வாங்குறவர். நீங்கள் கொடுங்களேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள்லாம் எவ்வளோ பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, சாட்சிகள். உண்மைக்கு சிஸ்டர் இது பரம்பரை ஆசீர்வாதம். நான் உங்களை பார்க்குறது பரம்பரை ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் பாருங்கள் எங்கே முடியும், கடைசி வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் போகும். அப்போ நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இவன் தேடுறான், ஆண்டவர் தேடுறதுக்கு சர்ச்சுக்கு வாங்க. லிஸ்ட் போனா ரைட், இன்னைக்கு இவர் வேணாம். ஏன்னா என் பையன் ரெக்கார்டர், அவர் நல்ல நீங்கள் நினைக்கிறீங்க என் பையன் வந்து ஃபுல் ரெக்கார்டடா, என்ன பேசுகிறீங்க என்ன பண்ணுறோம் எல்லாம் அவனுக்கு தெரியும். கணக்காக சொல்லுவான்டா, இதுதான் இதுன்றான். அப்போ நான் பார்த்தேன், ஓஹோ இவங்க வந்தால் இப்படியோ, நேற்று ஒரு காரியம் சொல்லிட்டான், சரியா, ஆஹா இந்த ஊழியக்காரருக்கு இப்படி தான் வச்சுருக்குறாங்களோ அப்படின்னு. அப்போ இப்படியெல்லாம் இல்லை, இப்போ ஊழியக்காரங்கிட்ட இல்லை, அதுக்குள்ளே பேசுகிற வசனத்தை தேடிவாங்க. அமேன் அமேன் அமேன். நிறைய இன்னைக்கு விழுந்து போனது அதில் தான். நல்ல ஸ்மார்ட்டும் நல்ல இதுவும் அதை பார்த்து தான் எல்லாம் விழுந்து போனாங்க. அங்கே தேவனும் இல்லை, நீங்கள் அவங்க தேவனுக்கு உள்ளேயும் இல்லை, இவங்க தேவனுக்குள்ளேயும் இல்லை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாங்கள் தேடி வாங்க. ஆமேன். அடுத்த சண்டே எப்படி வரணும், இயேசுவை தேடி வாங்க. இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேச போகிறாரு, சரி நாங்கள் இதெல்லாம் சர்வீஸ்லாம் போயிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிக்குவீங்க, அது எனக்கு தெரியும். என்னென்னா இன்றைக்கி என்ன பேசினார் ஆண்டவர், நீ வரல தானே, அநியாயமாக மிஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, அது தேவன் பரலோகத்தில் நோட் பண்ணுறாரு. நீ நல்லா சும்மா வெட்டி கதை இல்லை, பாரு ஆண்டவர் பேசினார், இந்த வசனத்தை எப்படி பேசினார், சி நீ இது வந்து கேட்டோம் அவ்வளோ, இதை நோட் பண்ணிடுவார். ஆமென், நோட் பண்ணுவார். நம்ம அப்படி தேடணும், நம்ம சொல்கிறதும் இல்லை. பாட்டுக்கு போனாலும் கணக்கு அது பாருங்கள், அது தேடி வந்து இல்லையா, அது பாரம் இல்லை. அப்போ இந்த இடத்துல இவன் என்ன செய்யறான், தேடுறான். ஆமாம் நான் சீக்கிரமாக போகிறேன். அப்போ அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி போகிறான். நம்ம அப்படி போகிறோமா, 9 மணிக்கு 9:30 8:30 நம்ம போயிடணும், போகிறோமா? 9 மணிக்கு 9:30 தான் என் ஜபத்தை முடிப்பது சரஸ்வதி சிஸ்டர். அதுக்கு பிறகு ஒரு ஜபம் 10 மணிக்கு போனால் போதும். இது தேடி முன்னுக்கு ஓடி வரதா, கிடைக்காது. நான் திருப்பி சொல்ல, ஏசு காண மாட்டார். நான் திருப்பி இந்த ஸ்கிரிப்சர் நல்லா நீங்கள் திருப்பி அசை போட்டு பார்த்துக்குங்க. பாரம் இருக்கணும். இப்போ அவரும் தூரத்துலேருந்து வராரு, அதான் யோசிக்கணும். தூரத்தில் நான்லாம் அன்றைக்கி யோசிப்பேன், இவ்வளோ தூரம் மெனக்கட்டு போய் டைமுக்கு போயிடுவோம் தெரியுமா. மாத்திர சேர்ச்சில் சொன்ன பாஸ்டர் வெளில வராடா, உங்களுக்கு வர முடியலையா அப்படின்பாங்க. நம்ம தேடி போகணும், ஆண்டவர் இன்னைக்கு முன்னுக்கு போகணும், அவர் வந்திருக்காரு, வந்து ஷாப் டைம் அவர் நிற்பார் தெரியுமா. அப்போ நம்ம தேடி போகிறோமா, ஓடி போகிறோமா? பாருங்க சேர்ச்சுக்கெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணன் நட போட்டு அப்படி வரும், அப்படி எப்படி இருக்குன்னா நம்ம ஆண்டவரே பதறணும் டே, அந்த ஆரம்பம் அந்த ஜபம், ஐயோ மிஸ் ஆயிடுச்சோ, எனக்கெல்லாம் வெக்கமாக இருக்கும். இடையிலெல்லாம் போகிறது அது வெக்கமாகவே இருக்கும். முன்னெல்லாம் நான் இடையில போயிட்டு கொமைனியன் கூட எடுக்க மாட்டேன். ஆமாம், அந்த துடிப்பை கர்த்தர் அப்பயே கண்டுருவார். ஐயா நீங்கள் துடிக்க ஆரம்பிச்சிங்களே, அவர் காண்பார். அதை தான் சொல்கிறாங்க, அதை காண்பார். கண்டோன்னு அந்த நிறைவு ஆண்டவர் இங்கே கொடுத்துருவார். அப்போ அவருக்கு தெரியும், நீ தூரம் வர ட்ராஃபிக் இருக்குது, ரைட், வீட்டில் ஒரு சூழல் ஒரு இதாக இருக்குது, அதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் இல்லை, பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அப்போ அவர் சமாதானமாக தான் அனுப்புவார். அப்போ ஒரு நாள் அவர் வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. நானும் ஆவியில் இருந்தேன், நீங்களும் ஆவியில் இருந்தா ஆவியான புரிய வைப்பார். அவன் தான் வந்துட்டான், இந்த சூழல் தான் வந்திருக்கான், வேதனைப்படுத்த மாட்டார். அப்போ இவன் வகை தேடுறான், இயேசு இன்னைக்கு எப்படியாவது கண்டுறணும்னு. பாருங்க, அந்த தேட போயிட்டு என்ன செய்யறான்னு பாருங்க. ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தீ மரத்தில் ஏறான். ஆமென். என்ன மரத்தில் ஏறான்? காட்டத்தீ மரம். காட்டத்தீ மரம்ன்றது இந்த உக்ரச மரம் இருக்கும் இல்லையா, முள்ளு மரம், முள்ளு நிறைஞ்சிருக்கும். ஆமென். அத்தி மரம் இல்லை, ஒலிவ மரம் இல்லை, இது காட்டத்தீன்றது வந்து முள்ளாக இருக்கும். எப்படி ஏறி இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஏன்னா இவனுக்கு அந்த வெறி. நம்ம பாருங்களேன், நம்மளும் அப்படி தான், நாலாம் அம்மைக்கு அப்படி தான்.
இந்த தேருக்கெல்லாம் போகிற நேரம் அது சொல்ல இல்லை, அதுக்கெல்லாம் முன் பாயிறதுக்காக முன்னுரமாக போய் நிற்போம். இருக்கிறாங்க, அதான் சொல்ல எல்லாம் இருக்கேன். ஆமே, நம்ம ஒரு வெறியில் போகிறோம்ல, அந்த நேரம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படி போனாலும் பரவாயில்ல, ஒரு வெறி வருது இல்லை அப்படின்னு உங்களுக்கெல்லாம் சம்பவம் வரலையா? வரும்ல பத பாருங்க. நம்ம சரி அப்படி வேணாம் விட்டுருங்களேன், அடுத்த வீட்டில் ஒருத்தன் பெரிய அட்டி புட்டின்னு சண்டை நடக்குது. இப்போ நம்ம எட்டி பார்க்கணும். அந்த நேரம் நாங்கள் என்ன செய்வோம், இப்போ பெரலை வச்சு முதல்ல வச்சு ஏறி போயிட்டு அந்த ஒரு காலையாவது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ஆர்வம் அந்த ஆர்வத்தில் இந்த பாருங்க, இந்த குள்ளே இவனுக்கு இருக்கிற வசதிக்கு ஏசு வருகிற ஒரு ஸ்டேஜ் போடுறான். புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ ஸ்டேஜ் ஒன்று போடு, தள்ளு, ஒரு 10,000 காசு கொடு எனக்கு, நான் ஏசு பார்த்தானா? பார்க்கல. இந்த இடத்துல பணம் அல்ல, அந்தஸ்து அல்ல, பதவி அல்ல இந்த இடத்துல பேசுறது. அவன் பாருங்க அந்த துடிப்பு. இப்போ உங்களுக்கு சொன்னோன்னே உங்கள் உள்ளத்தில் இப்போ உங்கள் ஆத்மா அந்த ஆமைன்னு சொல்லணும், நான் விசுவாசிக்கொள்ளேன். இப்போ பாருங்க, இவன் தன்னை அறியாமல் காட்டத்தி மரத்தில் ஏறான், கால் கையெல்லாம் குத்தி கிழிச்சிருச்சு. நான் அதுக்கும் ஐயாவிட்ட உதாரணத்தை சொல்கிறேன். அதுக்கு இவரை தான் உதாரணம். இப்போ எல்லாத்துக்கும் தேவராஜ் தான் சார், பாஸ்டர் எல்லா இடமும் உதாரணம். என்னென்னா, நாங்கள் உங்களை எங்கே கண்டோம், கலகால புல்லு நாட்டினீங்கல்ல, சரியா? ஓ பார்க்குறான், அட்டைன்றீங்க, முழு உடம்பும் அட்டை இருந்துச்சா இல்லையா? வேலை இவரும் ஆள் போட்டு வேலை செய்கிறாரு, அவங்க வேலை செய்கிறாங்களேன்னு இவர் மெனக்கட்டு செய்கிறாரு. அட்டைன்றீங்க, அட்டை. ப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ளம்ஸ் இந்த கிரேப்ஸ் மாதிரி இருக்குது. இவர் கட்டி ஒரு வேலை நட்டுக்கு மழை வேற. அப்போ தான் அவனோட பிள்ளைகளுக்கு சொன்னேன், அடே உங்கள் அப்பா கஷ்டப்படுறாரா இவ்வளவு. என்னது அந்த நேரத்தில் இந்த வேலையை முடிக்கணும், அவன் பொறுப்பெடுத்துட்டோம், வேலையில் கொண்டு வந்தீங்களும் ஒழுங்காக செய்கிறாங்க இல்லை. அந்த நேரத்தில் இவரோட மைண்ட் இருந்தது அட்டையை பிடுங்கிறது இல்லை, வேலையை செய்யணும். விளங்குதா? இப்போ அந்த அந்த நினைவுக்காக தான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ அது பிடிங்கிட்டு வேலை நடக்காது. அப்போ இந்த மனுஷனும் இயேசுவை பார்க்கணும். காட்டுத்தறியில் முள்ளூர் மரம், ஏதோ ஒரு மரம் நின்றுச்சு, ஏறிட்டான். அங்கே குத்துனது இப்போ விளங்குதில்ல, விஷம் ஏறி இருக்கும், என்னமோ எதுவும் குத்தி காயம், தேடிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பாருங்கள், இப்போ இந்த நேரத்தில் தான் அடுத்த வசனத்தை பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, ஆமென். இப்போ இந்த உணர்வெல்லாம் நீங்களும் என்ன சொல்லணும் இன்றைக்கி. இப்போ சில நேரம் பாருங்கள், நான் அதுக்கு நான் சொல்கிறேனே, இன்றைக்கி சில நேரம் இப்போ பாருங்கள், இப்போ நீங்களாம் அந்த மாதிரி முகம் கொடுத்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. சர்ச்சில் இன்றைக்கி வர முடியாது, இன்றைக்கி போகக்கூடாது, இதை மீறி இந்த வேதனையுமா, அதுக்கு வேறு ஊத்த பேச்சில் ஏதாவது ஏசுவாங்க. எங்கள் வீட்டில் கிடைக்குந்தானே அந்த மாதிரி இந்த ஏச்சையும் பேச்சையும் வாங்கிக்கிட்டு இந்த உணர்வையும் இல்லை. நான் இயேசுக்கிட்ட வந்த நேரம் வசனம் இதுதான் சிஸ்டர். இயேசு அந்த இடத்தில் வந்த போது, நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இந்த போராட்டத்தெல்லாம் மீறி நான் இன்னைக்கு இல்லைடா, நான் இயேசுவோட இருக்கணும், இயேசு தான் எனக்கு வேணும்னு வந்த போது அண்ணாந்து பார்த்து, ஹல்லேலூயா சொல்லுங்களேன், யார் பார்க்குறான்? அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆமென். எனக்கு யோசிச்சுப்பா, இப்போ அவர் பார்க்காம போயிருந்தா அவன் கவலைப்பட்டிருப்பான். ஆமென். அவனுக்கு யாரும், அவனுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை, ஜெயராஜ் யாரும் இல்லை. கட்டத்தை மரத்தில் அவன் மட்டும் தான் இருக்கிறான். அவனோட இருந்தவங்க வேலை செய்கிறவங்க யாருமே இல்லை. இவர் தான் இயேசுன்னு காட்டி கொடுக்க சொல்கிறதுக்கு காட்டி கொடுக்கல, இவரை அறிமுகப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் இயேசு, இவன் நான் இன்னைக்கு இயேசுவை பார்க்கணுன்னு ஓட்டி வந்தான் பாருங்க, வகை தேடணும்னு நினைச்சான் பாருங்க. அப்பவே பிதா இயேசு இடத்துல சொல்லி முடிந்தாயிற்று. ஆமென். அப்போ கிராஸ் பண்ணி போகிற நேரம் அந்த ஃபிலிமில் கூட பார்க்கணும், அவன் மரத்தில் நிற்கிறான். எத்தனையோ பேர் மரத்தில் நிற்பாங்கல்ல, எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே நிற்பாங்க. அப்படி இருக்கிற நேரம் இந்த இவன் இறுதிய துடிப்பை இயேசு கண்டார். சர்ச்சுக்கு நீங்க அப்படி வரும்போது, அந்த பாரத்தோடு வரும்போது இயேசு நிச்சயமா உங்களை காண்பார். அதனால தான் சர்ச்சில் வந்தோன்னு பாருங்க, தேவனை அறியாதவங்களும் யாரோ ஒரு அற்புதம் நடக்குது அவங்க வாழ்க்கையில. அவங்க தேடி வராங்க இயேசுவை பார்க்க. நேற்று மல்லிகாவை எவ்வளோதான் திட்டினாலும், அது நேற்று கம்பளையில் அவங்களோட கான்சர்ட் நடக்குது. அப்போ எனக்கு உண்மைக்குமே எந்த ப்ரேயர் முடிச்சோன்னு கால் பண்ணது, என்னடா அது கால் வருதுன்னு பார்த்தா, அவங்க கான்சர்ட்டில் வந்திருக்கிறாங்க ஒரு லேடி, என்னது விஜயலட்சுமின்னு ஒரு மகள். அங்கே எல்லாருமே தாய் தகப்பன் இப்படி பிரச்சனையான பிள்ளைகள் அந்த ஹோமில் தான் இருக்கிறாங்க. இவங்க மகளும் அங்கே தானே படிக்குது, நல்ல கேத்தலிக் கான்வென்ட்டில். அந்த சிஸ்டர் நல்லா படிக்க வச்சுறாங்க, நல்லாவே படிப்பாங்க. அங்கே வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 4 பிள்ளைகள், கணவன் ஒரே தொல்லை, கணவன் ஒரே பிரச்சனை. அப்படி 4 இல்லை, சாரி 6, 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளைங்க 3 இவங்ககிட்ட வளர்றாங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க இங்கே வேதனையோடு அழுகிறா. அப்போது இவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, அவங்க என்னைய பார்த்தது கிடையாது, ஆனால் அவங்க ஒரு இந்து பக்தர்கள் தான்.
ஆனால் அவங்க நான் சொல்ல சொல்ல ஆமேன் ஆமேன் இயேசுவே இயேசுவேன்னுக்கிட்டுறாங்க ஜெபத்தில். இந்த தானே தேவன் பார்ப்பாரு. அப்போ அற்புதம் நடக்கும்ல, அந்த ஆசீர்வாதத்தை பெறுவாங்கல்ல. கான்சர்ட் நடக்கிற நேரம் கால் எடுத்து எனக்கு பண்ண பாஸ்டர் கான்சர்ட் போயிட்டு போகணும், எனக்கு உண்மைக்குமே ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு முடியலை, நான் இதை விட நான் நஞ்சு குடிச்சிட்டு சாகலான்னு எத்தனையோ தரம் நான் முயற்சி பண்ணிட்டேன், இந்த பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன். ஆமென். அவங்க பாவியோ பரிசுத்தமோ எனக்கு தெரியாது, ஆனால் அவள் இயேசு விசுவாசம் கொண்டு ஜெபத்தில் இருக்கிறாள். ஸோ முதல் அதுதான் முக்கியம். நீங்கள் உண்மையாக சபைக்கு வரும்போது தேடி வாங்க. பாஸ்டர் ஏசுவார், பாஸ்டர் கேட்பார், அதனால ஒன்றுமே உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தேடணும், நீங்கள் பாரமாக வரணும். சாட்டுக்கள் அநேகம் இருக்கும், போராட்டங்கள் அநேகம் இருக்கும், நிந்தைகள் அநேகம், எல்லாத்தையும் மீறி வரும்போது தேவன் காண்பார், ரட்சித்த தேவன் உங்களை காண்பார். அதுக்கு தானே ஆண்டவர் உங்களை அழைச்சாரு, அவரோடு இருக்கும்படியாய், அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இயேசு அவனை கண்டு உடனே சொல்றாரு, சீக்கிரமா வா, தாமதமாகாத, சீக்கிரமா வா, நான் அன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும்னு. பாருங்க, அவன் அடுத்த வசனம் பாருங்க, அவன் சீக்கிரமா இறங்கி. இப்போ நம்மெல்லாம் எப்படி வர்றோம் சர்ச்சுக்கு? சீக்கிரமாக வரோம், சீக்கிரமா போகிறோம், மெல்ல வந்து சீக்கிரமா போகணும், டக்குன்னு போகணும் இல்லையா தேவராஜ், டக்குன்னு போகணும். அவன் அப்படி இல்லை, அவன் இயேசு கூப்பிட்ட உடனே சீக்கிரமா வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இயேசு கண்டுட்டான்னு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது, அந்த பாரத்தோடு வரும்போது கர்த்தர் தொட்டார்னு வைங்களேன். இப்போ கடந்த வாரம் பாருங்க, கடந்த வாரம் நான் ஃபர்ஸ்ட் வீக்கு தரிசி வந்து ஆவியில் நிரம்பி ஜானுக்குடைய காரியத்தை சொன்னாங்கல்ல. ஜானு சசியும் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. கர்த்தர் பாருங்க, இல்லை பாஸ்டர் நாங்கள் இதுக்காக தான் யோசிச்சுட்டு இருந்தோம், கர்த்தர் பாருங்க, கர்த்தர் பேசணும்னு எப்படி சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிறது எதுக்கு நீங்கள் சமாதானப்படுத்த முடியும்? எதுக்கு சமப்படுத்த முடியும்? ஸோ கர்த்தர் பாருங்க. அப்போ அவனுக்கு இப்போ வந்து இயேசு என்னை கூப்பிட்டார், இன்னைக்கு வீட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டார். அவன் பாருங்க, அவன் தேடி போனனால தானேப்பா இயேசு அந்த வீட்டுக்கு போனாரு. ஆமென். உங்க வீட்டுக்கு இயேசு வர வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில இயேசு வர வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும்னா நீங்க தேடணும். அதைத்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது. அப்ப நீங்க தேட 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 தேவன் என்ன செய்வார்? உங்களோடு கூட வந்து காரியங்களை வாய்க்கப்படுத்துவார். அடுத்த வசனத்தை பார்ப்போம். ரைட், அழைத்து கொண்டு போனான். அதை கண்டவர்கள் யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார்கள் என்று முறுமுறுப்பாங்க. உதாரணம் வீட்டில் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி வீட்டிலலாம் வேலையெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் சேச்சுன்னு போகுது. முறுமுறுப்பாங்க, திட்டுவாங்க. என்னமோ இவங்கெல்லாம் பெரிய பரிசுத்தம் மாதிரி, இவங்க என்னமோ உண்மை மாதிரி முறுமுறுப்பாங்க. கணக்கே எடுக்காங்க. ஆமென். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அவங்க சொல்றாங்க, ஏன் சகை வந்து ஒரு பாவி, அவன் உண்மையிலே பாவி, வசூல் வைக்கிறவன், அவன் திட்டியிருப்பான், அடிச்சிருப்பான், அநியாயமாக வசூல் வச்சவன். அடுத்த வசனம் அதை தானே சொல்லுது. ஸோ இப்படிப்பட்ட வீட்டில் போயிட்டு பாரு இயேசு போறாருன்றார். அப்படிப்பட்ட வீட்டுக்கு தான் இயேசு வருவார். ஆமென், ஆமென். செல்வி நம்ம வழங்குதா வெளியில் நம்ம பாருங்க பாஸ்டர், யாருமே எனக்கு இல்லை பாஸ்டர், யாருமே இல்லை, நான் மண்ணை உடைஞ்சு நான் தனியாக இருக்கிறேன். அந்த வீட்டுக்கு தான், செல்விட அம்மாவோட தான் தேவன் வருவார். மண்ணை உடைஞ்சி வேதனையோடு அங்கலாய்த்து இருக்கிறவங்களோட தான் தேவன் வருவார். நமக்கு தடுக்க முடியாது. ஸோ அவர் வாரேன்றாரு. அதை கண்டவங்களாம் அப்படி சொல்றாங்க, தங்கும்படி போனார். அப்போ முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் நாஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இப்போ ஏன் சொன்னார்? இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னார், டே நீ பாவியான ஏதாவது செஞ்ச, இப்படி செஞ்சேன், என்ன அநியாயமாக செஞ்சுட்டேன். அவர் ஒன்றுமே இல்லை, அவர் வீட்டுக்கு போனார். நான் திருப்பி சொல்கிறேன், ரட்சிப்புன்றது அதுதான். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்த உடனே நீங்களாவே மனம் திரும்புவீங்க. இதுக்கெல்லாம் போயிட்டு பைபிள் ஸ்டடி, அந்த ஸ்டடி, பாஸ்டர் ஆகும். இப்போ நிறைய பேர் நீங்கள் ஓடுவாங்க, பாஸ்டர் போனோன்னு அவர் சொல்வார், நீ சகோதரியே, நீர் இந்த பாவம் செய்கிறாய், இந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆகணும். அப்படிதான் நடக்கும். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லையா? நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்படியும் நடக்குது. ஆனால் எனக்கெல்லாம் யாரும் அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லலை. நான் இன்னைக்கு சிமனா சபையில் நான் அன்னைக்கு இருக்கும்போது ஆவியான பிரசங்கம் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டேன். ஆமென். யாருமே சொல்லலை, எல்லாரும் அன்பாக தான் நேசிச்சாங்க. ஆனால் ஆவியானவர் இது தப்புன்ட்டார். அவர் சொன்ன பிறகு நானாக கழட்டுறேன் எல்லாத்தையும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும். இன்னொருத்தவங்க சொல்லி நீங்கள் மனம் திரும்புறதை விட ஆவியானவருடைய வசனம், பிதாவுடைய வசனம், இயேசுடைய வசனம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் மனம் திரும்புங்க. ஆமென், ஆமென். அப்போ பாருங்க, அவன் சொல்றான், இன்னைக்கு சகை சொல்றான், ஆண்டவரே, என் ஆஸ்தியை பாதியே ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அவன் புண்ணியம் செய்கிறான். எப்படி? இப்போ ஆஸ்தியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ அவனுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து நான் பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐஸ்வர்யவான் ஒரு நாளும் பரலோக ராஜ்யம்
போக முடியாது. அப்போ என்ன செய்யறான்? தனக்குள்ளதெல்லாம் கொடுக்குறான், பாதியை கொடுக்குறான். நீங்கள் பணங்கள்லாம் வச்சுட்டு ஆஸ்தி வச்சுக்கிட்டு நீங்கள் தேவனை தேட இயலாது. ஆமென். அழகா பார்க்க மாட்டேன். இல்லை, உண்மைதான். பணம் காரியங்களை வச்சுட்டு அது பண்ணவே முடியாது உண்மைக்குமே. அது நம்மளை திருப்பி நம்மளை கொண்டு போய் பாவத்தில் தான் போட பார்க்கும். அதனால தான் நான் என்ன சொல்லிட்டேன், 3 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு எல்லாத்தையும் கொடுத்துருவோம், ஒன்றுமே இருக்காது. சீரியஸாக சொல்ல, எல்லாத்தையும் கொடுத்துருவோம். என் பேரில் இருக்கிறத எல்லாத்தையும் எங்களுக்கு தேவையில்லை. அந்த ஒன்றுமே இல்லாமல் அந்த ஃப்ரீடமாக நம்ம ஆண்டோட ஊழியம் செய்கிறது பெஸ்ட். ஏன்னா இதெல்லாம் இருக்க நேரம் நமக்கு தொந்தரவாக இருக்குதுன்னு விளங்குது. உதாரணமாக சொல்லுவேன், இப்போ ஃபோன் வச்சுருக்கணும், அது தொந்தரவு எனக்கு. நீங்கள் அதான் எனக்கு அது இப்போ எனக்கு அது பெரிய சீரியஸ் சொத்தே கிடையாது. தேவனே பெரிய சொத்து, அவரே எனக்கு இருக்கும்போது இதெல்லாம் என்னத்துக்கு? இப்படி நம்ம வண்டி, நம்ம வீடு, சர்ச்சு, அங்கே சர்ச்சு, இங்கே இதெல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது ஒன்றுமே. ஆமென். நம்ம அதான் நேற்று ஆவியான உணர்த்தினாரு, நீ வர்ற நேரம் எங்கேருந்து வந்த உனக்கே தெரியாது, போகிறது எங்கேருந்து தெரியும் உனக்கே தெரியாது. இதுக்கு இடையில இவ்வளோ கூத்தானு. நல்லா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். வந்த இடமும் நமக்கு தெரியாது, போகிற இடமும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆமென். அது நான் சரியாக தேவனுக்குள்ளே இருந்தால் தான் அந்த இடத்துக்கும் போகலாம். அப்போ இதுக்கடையில் ஏன் இவ்வளவு பாருங்கள், நம்ம ஆசை எப்படி விட்டு போச்சா? நம்ம அதை தான் திருப்பி நான் உண்மைக்கு நான் அந்த அமைதியாக ட்ரைவ் பண்ணுற நேரம் யோசிக்கிறது என்னென்னா, நம்ம யோசிச்சு இல்லையே, இப்போ நம்ம ஆளுக சொல்ல இதெல்லாம் அனுபவிக்காமலே ஒரு செத்து போயிட்டாரு. பாருங்கள், நமக்கு அனுபவிக்கணும், நமக்கு ஆசை இருக்குது தெரியுமா? நல்லா சாப்பிடணும். பாருங்கள், கிழவிக்கு பாருங்களேன், நல்லா ஓவராக சாப்பிடுவாளுங்க. இப்போ அம்மா சொன்னா இங்கே தம்பி சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. எங்கள் தாத்தாலாம் பேர் போனவர். ஏன்னா இப்போ வயசு போன இதுக்கு பிறகு கடலை வச்சு மொச்சக்கொட்டை கோழி இறைச்சி பிரியாணிலாம் சாப்பிட முடியுமா செத்த பிறகு? அப்போ இப்பயே சாப்பிட்டுக்கிறது. ஆசை யாரை விட்டுச்சு பாருங்க, ஆசை வந்துடும் நமக்கு. ஏன்னா நமக்கு இப்போ போகிறோம் அப்படின்னா நம்ம சாக போகிறோன்றத ரொம்ப பயமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க. ரைட், அப்போ இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், அவ்வளோதான். சரி அப்பா, சரி கொஞ்சம் இருங்களே, டைம் தான் போகுது. சரி ஆசை இல்லைன்னா நம்ம என்னத்துக்கு சம்பாத்தியத்துக்கெல்லாம் போகணும், பிங்க் படி ஏன் போகணும்? நான் கேட்டேன், எல்லாம் கேட்டேன், யூடியூப்ல கேட்டுட்டு இருப்பாங்க. ஒன்றுமே இல்லையா? சரி போனோம் இல்லை தேடி, நான் தான் சாட்சியே, கண்ணுக்கு முன்னால் சாட்சியே. அதைத்தான் ஆமாம் ஒன்றுமே ஆசை இல்லைன்றோம், ஆனால் ஆசை இருக்கு. உண்மைதான், ஆசை இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் ஆசை இருக்குது. ஆசை இல்லாதவன் எப்படி இருப்பான்னு பிறகு நான் அது வேறு பிரசங்கம் சொல்கிறேன், ஏன்னா டைம் போகும். ஆசை இல்லைன்னு சொல்கிறவங்க அப்படி சொல்ல இயலாது. ஆமென். ஆசை இல்லாத ஒரே ஒருத்தர் இயேசு மட்டும்தான். மற்றவங்க யாருக்கும் ஆசை இல்லைன்னு சொல்ல இயலாது, எல்லாருக்கும் இருந்துச்சு. இயேசு ஒருத்தருக்கு தான் ஆசையே இல்லை, உலக ஆசை இல்லை, பிதாவோட சித்தத்தை மட்டும் செஞ்சார், வறுமையாக வந்தார், வெறுமையாக போயிட்டார். நம்மெல்லாம் நீங்கள் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து மீட் பண்ணுங்களேன், நம்ம விட்டு கொடுக்குறோமான்னு பார்ப்போம் பாருங்களேன். அப்போ எப்படி? இப்போ உங்களுக்கு 10,000 ரூபா காசு இருந்துச்சு, 10,000 அவங்க வீட்டில் காணும் இல்லை, எனக்கு தான் ஆசை இல்லை, யாரோ வந்து கொடுத்தாங்க, யாரோ எடுத்தாங்க, பேசாமல் இருப்பீங்களா? வாங்கம்மா, இருப்பீங்களா? இல்லை தானே. நம்ம அப்படின்னா நம்ம ஆசை இல்லாதவங்க நம்ம எல்லாத்தையும் விட்டு பேசாமல் இருக்கணும். நம்ம அதில் போய் தர்க்கம் பண்ணிக்கிட்டு அதை நீதியாக்கிக்கிட்டு சண்டை பிடிச்சி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமென். இல்லை ஜான், உங்கள் 3 வீலர் டக்குன்னு ஒருத்தன் சைடாக முடிச்சு சைட் கிளாஸ் போயிடுச்சு, நான் எல்லாம் ஒரு ஆசை எனக்கு இல்லை, பேசாமல் இருப்பீங்களா? டேய் இடிச்சது அதுக்கு தந்துட்டு போடா அப்படின்னு கேட்குறோம்ல. இல்லை, அது நல்ல இருதயம். அதுதான் பாருங்க, அதான் நம்ம சுயத்துக்கு இல்லாதபடி நீங்கள் என்ன செய்றீங்க? நான் ஆண்டோட பிள்ளை,
அது கர்த்தர் ரெட்டிப்பாக கொடுப்பாரு. அப்போ அந்த ஆசீர்வாதம் வரும். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரணும், வெறுமையாக்கிக்கணும். அப்போ இவன் என்ன செய்கிறான், தனக்குள்ளதை கொடுத்துட்றான். நம்ம அப்படி கொடுக்கணும். தன்னை இருக்கிற ஆஸ்தியை கொடுக்கணும், ஏழைகளை கொடுக்கணும். சரி, ஏசு அதான் நான் திருப்பி சொல்கிறேன். அதுக்கு பிறகு தான் கலாம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டோட ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்குறேன், ரைட். அப்புறம் அவன் சொல்லுவேன், பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தான். நான் ஒருவனிடத்தில் ஏதாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4ஆம் தன்னையாய் திருப்பி செலுத்துகிறேன். இப்போ அநியாயமாக வாங்கியிருக்கிறோம். இப்போ ஜான் கதையை சொல்கிறேனே, இப்போ அவர் என்ன செஞ்சார், நம்ம தான் பிள்ளை விட்டோம் இல்லை இதுன்னு சொல்லிட்டு அவர் அதை பார்த்து விட்டுருந்தாருன்னா அவர் 6000 போயிருக்காது, வேற எங்கேயாவது 60,000 போயிருக்கும். ஆனால் அவர் நீதியின்படி நடக்கிறார். கர்த்தர் அதை தான் நீதியின்படி நடக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் வார்த்தைக்கு பயன் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரியா, நம்மளோட சட்டத்திட்டம் எங்கே இருந்தாலும் தேவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அப்படி பண்ணும்போது தேவன் எங்களை அந்த ஸ்டேஜில் ஆசீர்வதிச்சு கொண்டுகிட்டே இருந்தோம். இவன் அநியாயமாக வாங்கிட்டான். வட்டின்றது வரின்றது அநியாயமாக வாங்குறது தானே. அதெல்லாம் என்ன செய்யறான், 4ஆம் தன்மையாக திருப்பி கொடுக்குறான். ஸோ அவன்கிட்ட பாவம் என்னது, இப்போ நம்ம பிரசங்கத்துக்கு வருவோம், பாவம் என்னது, வட்டி வரி வசூலிக்கிறது, அநியாயமாக வரி வசூலிக்கிறது. இப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட, இப்போ எதுலேருந்து அவன் ரட்சிக்கப்படுறான் பார்த்தீங்களா? இப்போ அவர் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. வீட்டுக்குன்னா அவன் பில்டிங்க்கு இல்லை, அவனுடைய சரீரத்தில் இருக்கிற ஆவி ஆத்மா, அதுக்கு தான் சொல்கிறார். இவனுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமும் குமாரனாக இருக்கிறான். பாருங்கள் எப்படி ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் சொல்கிறார், இவன் அதாவது எந்த குமாரனாக இருக்கிறான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். இவன் இழந்து போனது என்னது, ரட்சிப்பு. பணம் இருந்துச்சு, ஆஸ்திகள் இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு இந்த விடுதலை, இந்த கிருபை அவனுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆமென். இவனை பாவியாக தான் எல்லாரும் பார்த்தாங்க. அப்போ இப்போ பாருங்க, பாதிய ஆஸ்தியை கொடுக்குறான் ஏழைகளுக்கு. அப்போ அந்த ஏழைகள் உணர்வாங்க, அநியாயமாக சம்பாரிச்சிட்டா. அதுதான் இன்னைக்கு நம்ம அது இப்போ யோசிக்கணும். நான் அவங்கள்ட்ட அநியாயமாக வாங்கிட்டேன்னா அதை நம்ம என்ன செய்யணும், 4ஆம் தன்மையாக கொடுக்கணும். ஆமென், ஆமென். ஸோ அதுதான் நம்ம நிறையா வேதத்தின்படி நம்மெல்லாம் வாழலை, சும்மா ஏதோ காட்டு மராண்டித்தனமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதாவது இப்போ அதான் நான் நேற்று இன்னொருத்தவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் இப்போ சொல்லுவோமே, சிஸ்டருக்கு நல்ல செம்மையாக வெள்ளிக்கிழமை ஏசிட்டேன், தப்பே பண்ணலை, ஏசிட்டேன். இப்போ நான் ஏசிட்டேன்றதுக்காக 3 நேரம் சோறு சாப்பிடுவாங்க, 3 நேரம் சோறும் சாப்பிடல, சரியா, மருத்துவத்தோடு இருக்காங்க, வேலைக்கும் போகலை அப்படின்னு சொல்லுவேன். சீரியஸாக நினச்சிட்டிங்களா? இல்லை, 3 நேரம் நான் நல்லா சாப்பிட்டாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வருத்தத்தோடு எல்லாம் இருந்து நொந்து நொடிஞ்சு எல்லாம் போயிட்டு வேலைக்கும் போகலை, சம்பளமும் இல்லை, எல்லாம் முடிச்சிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மன்னிச்சிருங்க, சரியா, சரி அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னா சரியாயிடும். மலேசியாவில் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அதை அவங்க செய்கிறாங்க. யூதர்கள் இப்போ அவங்க நொந்து நொடிஞ்சு போனாங்கல்ல, இப்போ 3 வேளை சாப்பிடல, அப்போ 2 நாள் 6 வேளை சாப்பிடல. அப்போ அவங்க சாப்பாட்டில் சோர்ந்து போயிடுவாங்க. சாப்பாடு இல்லை, நல்ல ஆகாரத்தை கொடுப்பாங்க. வீட்டுக்கு வாங்க, நல்ல சாப்பாடை கொடுத்து, நல்ல சாப்பாடு, திருப்தி அடையணும். எது திருப்தி அடையணும்? வயிறு இல்லை, மனசு. இது சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், ஏன்னா இது நான் இன்னொரு பிரசங்கம். பட் ஆனால் இதை கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு இவங்க அன்றைக்கி வேலைக்கு போகல, 2500 சம்பளம் வைங்களேன், சரியா சொல்லிவிடாமா, செல்வி அம்மாவே வச்சுக்கோமே, இவங்க எங்கே மாத சம்பளம் தானே. இப்போ நீங்கள் போகலை, உங்களுக்கு 2500 சம்பளம் அன்றைக்கி வரல, சரியா, நஷ்டம் தானே அவங்களுக்கு. அப்போ நான் என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், டபுளாக கொடுக்கணும். நாங்கள் ஐயா அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எனக்கு நஷ்டத்தையும் தந்துட்டாரு, நல்லா சாப்பாடையும் தந்துட்டாரு, ஓகே. அப்புறம் நம்ம ஒப்புரவாகிறோம். அப்போ அந்த திருப்தியோட தானே இந்த ஆத்மா வரும். நம்ம என்ன தெரியுமா, கூப்பிட்டு இப்போ இதெல்லாம் நொந்து, அம்மா மன்னிச்சுங்க அம்மா, ஏதோ சரி பாஸ்டர் தானே அப்படின்னு அங்கிட்டு போனாலும் இப்போ இல்லை, சரியா, விளங்கிச்சா உங்களுக்கு? திருப்பி சொல்ல, இப்போ நம்ம 2 பேர் இப்போ நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு மன்னிப்புக்கிட்டோம், சரி பாஸ்டர் மன்னிச்சாச்சு, கையெல்லாம் கொடுத்து முட்டெல்லாம் கொடுத்து அப்புறம் நீங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்க. ஆனால் அந்த ஆத்மாக்குள்ளே மன்னிப்பாகலை. ஒரு கிழமையோ 1 மாதம் கழித்து திருப்பி ஒரு சம்பவம் வருதுன்னு வைங்க. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அன்னைக்கும் இந்த ஆள் அதைத்தானே செஞ்சது, செத்தாள் இந்த ஆளுக்கிட்ட வேலைக்கு போக மாட்டேன். அவங்களுக்கு இப்போ ஏன் அது உண்மையாக அந்த ஆத்மால மன்னிப்பாகலை, மனசுக்குள்ளே இருக்கும். பாருங்க, நம்ம ஆட்களுக்கு இவன் தானே அன்னைக்கு என்னை குடும்பம், இன்னைக்கு நாங்கள் நடுத்தருக்கு வாரதுக்கு காரணமே இவன் தான். அப்படி சொல்கிற காரணம் என்னென்னா, நாங்கள் ஒப்புரவில்லை. நாங்கள் ஆனால் பொய்க்கினாலும் பண்ணிக்குவோம். சபையில் நாங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னா சும்மா போய் மன்னிப்பு அப்படியே நாங்கள் எல்லாம் போய் மன்னிப்போம். ஆனால்
ஆத்துமால மன்னிப்பு இருக்காது. அதாவது அது கடைசி வரைக்கும் அது எங்கேயோ பிறப்பிச்சு தான் இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் பாருங்கள் அதை பேசிடும். ஆனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன் பார்ப்போம். இதை செஞ்சு பாருங்களேன். நான் பண்ணியிருக்கேன் அதை. நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து அவங்க என்ன நஷ்டத்தை தானே தாங்க முடியாது. நீங்கள் 6000 ரூபா உங்களுக்கு நஷ்டம் தானே. இப்போ உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா? அடி என்னடா சரியா? இப்போ அவனும் ரைட் கொடுக்கலன்னு வைங்களேன், அவனும் நொந்து நொடிஞ்சு தானே போயிருப்பான். இப்போ இவர் அவரை திருப்திப்படுத்திட்டார். ஓகே, இப்போ அவருக்கு என்ன பரவாயில்ல, 4000 கிடைச்சி 2000 நஷ்டம். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு உண்மையாக நான் செஞ்சுட்டேன். ஆண்டவர் நிச்சயமாக டபுளாக கொடுத்தா இருந்திருக்கணும். கொடுத்து பார்த்தீங்களா? அந்த பாரு சாட்சி எப்படி கொடுத்துருவாரு. அல்லேலூயா. இது வந்து நீங்கள் திருப்பி இல்லை, உண்மைக்குமே ஆவியில் நான் உண்மைக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். உண்மைக்கும் கர்த்தருடைய நீதி வந்து நேர்மையான வழியில் போனால் தான் கர்த்தருடைய நீதி நடப்பிக்கும். கர்த்தருக்கே குறுக்கு வழியில் போய்கிட்டு அதில் வந்து நீங்கள் நீதியை கொடுங்க, நீங்கள் இதை செய்யணும், ஆண்டவர் செய்ய மாட்டார். நான் திருப்பி சொல்கிறேன், இவர் வந்து அங்கே 6000 கொடுக்காம வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ 20000 போட்டிருந்தா அவர் கொடுத்துருக்க மாட்டார், கர்த்தர் கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் அங்கே அவன் நொந்து போயிட்டான். அவன் சரி ஓகே, பழைய பைக்கு அவனுக்கு அது பெருசு காசு ஜான், அவனுக்கு அது பெரிய காரியம். அவன் அப்படின்னா தான் நல்ல பைக் வாங்கி ஓட்டலாமே. அப்போ அவன் அந்த நொந்து போகிறவனுக்கு நீங்கள் புதுசு வாங்கி கொடுத்து அவன் திருப்தியாக போகிறான். வாழ்க்கையிலே நினச்சி பார்த்துருக்க மாட்டான் அந்த மாதிரி ஃபிட்டிங்ஸை, ஆனால் அவன் திருப்தியாக போகிறான். கர்த்தர் பாருங்க, என் பிள்ளை நொந்து போயிட்டானே, எனக்கு உண்மையில் ஆவியில் கலங்கி சொல்கிறேன் ஐயா, என் பிள்ளை நொந்து போயிருக்கானே, அவனுக்கு நஷ்டப்பட்டு அவன் வேதனைப்படக்கூடாது, ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்ம நீதியா கர்த்தருடைய நீதியில் நம்ம இருக்கணும். நம்ம குறுக்கு வழியில் இப்படி போகலாம் அப்படி போகலாம், அதுக்கு தேவன் சப்போர்ட் பண்ண மாட்டார். இல்லை நிறைய அப்படித்தான் சொல்லி எடுக்கிறாங்க. இப்போ ஆமாம் பாருங்க, அந்த போர்ஷன் பாருங்க எப்படி கூடிச்சு. கர்த்தருக்கு உண்மையாயிருங்க. உலகத்தினுடைய காரியங்கள் அப்படித்தான் நம்மளை சூழ்ந்து சொல்லுவாங்க ஆக்கள், அதுக்கெல்லாம் போயிடக்கூடாது. கர்த்தருடைய நீதி என்ன, ஆவியானவர் என்ன சொல்றாரு, அப்போ அந்தபடி நடக்கும்போது கர்த்தர் கிருபை செய்யணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போனதை மறுபடியும் ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த சகையோ இந்த பாவத்திலேருந்து இனிமே போக மாட்டான். இனி அவன் வரி வசூலிக்க மாட்டான், இப்போ அநியாயமாக போய் சம்பாதிக்க மாட்டான். அதுலேருந்து அவன் ரட்சிக்கப்பட்டான். புரியுதா? இப்போ அவன் இருந்தது பாவம் அதுதான். இன்னைக்கு நீங்கள் கண்களை மூடி நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக அவங்கள ரட்சித்துட்டார், அது எனக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை மறக்கிறோம், அதை நம்ம நினைக்கணும். ஆண்டவர் எண்ணத்திலிருந்து என்னை ரட்சித்தார், எந்த பாவத்திலிருந்து என்னை ரட்சித்தார். நம்ம அதை நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பம் வேற எப்பயுமே கிடைக்காது. நம்ம பாவத்தை அறிக்கையிட்டிருக்கிறோம், இப்படிலாம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் நம்ம அதுலேருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கான்னு சொல்லுங்க. நீங்கள் அதை உணருங்க, எனக்கு உணருங்க 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 உணருங்க. நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போது நான் உணர்ந்தேன், ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படும் போது இருந்த பாவத்துக்கும் நான் ரட்சிக்க பிறகு அந்த பாவம் என்னை தொடர்ந்ததா, அந்த பாவத்தை நான் செய்தேனா, அந்த பாவத்து மேல் நான் பிரியமாக இருக்கிறேனா, அந்த பாவ உணர்வு என்னை தூண்டிக்கிட்டே இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அப்போது அதுதான் ரட்சிப்பு. அதுலேருந்து தான் ஆண்டவர் எங்களை ரட்சித்துட்டார். ஒருத்தருக்கு சில நேரம் 10 பாவம் இருக்கும், இல்லாட்டி ஒன்று தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் 10 பாவத்திலேருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா, அந்த ஒரு பாவத்திலேருந்து நான் வெளியே வந்துட்டேன்னு சிந்திச்சு பாருங்க. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவர் அதுதான் உங்களை இன்னைக்கு எல்லாரையும், நீங்கள் இப்படித்தான் இன்னைக்கு கூடி இருப்பீங்க, அவங்களெல்லாம் அமர வச்சு இதை நீ யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. அதுக்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நான் இப்படி இருந்தேன், இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், என்னை ஆண்டவருடைய ஒரு மாற்றி ஒரு நல்ல வாழ்க்கையில் என்னை நடத்துகிறாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க.
நமக்கு எதுக்கு நன்றி செலுத்த தெரியாமல் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி நன்றி நன்றின்றோம். சகையோ பாருங்க எப்படி தேடி போனான். யாரும் சொல்லலை அவனுக்கு போய் தேடி போன்னு. அவனோட ஆஸ்தியெல்லாம் காட்டி அவன் அங்கே பெரிய காரியம் காட்டலை. காட்டி மரத்தில் ஏறிட்டான், தன்னுடைய தன்மையே மறந்துட்டான். ஒரு பெரிய ஒரு மந்திரி வந்து ஒரு மரத்தில் ஏறி ஒரு கூட்டத்தை பார்க்குறதுனா நம்மலாம் சிரிப்போம் இல்லையா? அவருக்கு இருக்கிறதுக்கு போயிட்டு பாரு, அந்த மரத்தில் ஏறி போயிட்டு அந்த கூட்டத்தை பார்க்குறாரு. ஆனால் இயேசுவே அவன் காணணுன்னு அவனோட தன்மையை, அவனோட பதவியை, அவன்கிட்ட இருக்க பெருமையான ஆஸ்திகளை எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி தான் சர்ச்சுக்கு வரணும். உங்கள் சூழலில் யார் என்ன பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் இயேசுவை பார்க்க வருகிறேன், நான் இயேசுவை தேட வருகிறேன். ஏன்னா உங்கள் மரணத்துக்கு பின்பதாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற யாரும் உங்களோட வரமாட்டாங்க. உங்களை ஏளனம் பண்ணுறவங்க, உங்களை நிந்திக்கிறவங்க, உங்களை கேவலப்படுத்துகிறவங்க, உங்களுக்கு தடையாக இருக்கிறவங்க யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் போகிறது இயேசு இடத்துல, அவர் மட்டும்தான் வருவார். அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த உணர்வு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் வசனத்தில் இருக்கிறபடி ஆண்டவர் எப்படி வாழணும்னு சொன்னாரோ அதுபடி நீங்கள் வாழ முடியும். இல்லாட்டி வாழவே முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இயேசுவை போல நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நாங்கள் யாவரும் எழுந்து நிற்போம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சில வேளை நம்ம இன்றைக்கும் எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை ரட்சித்தாரோ அந்த ரட்சிக்கப்படாதபடி நம்ம இருந்தோம்னா தயவுசெய்து இன்னைக்கு மனம் திரும்புங்க, ஒப்பு கொடுங்க. நான் இதுலேருந்து நான் மனம் திரும்பணும், நான் மனம் திரும்பணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. பழைய பழக்க வழக்க பாவங்கள் சுபாவங்கள் மாறணும். அதுதான் ரட்சிக்கப்பட்டவன் சாட்சி உள்ளவனாக இருப்பான்றாரு. சாட்சி இல்லாமல் நம்ம நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம், வர்ஷிப் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய சாட்சி தேவனுக்கு பிரியமானதாக இல்லை. அதனால மற்றவங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியுது. அன்பானவர்களே, அதனால் தயவு செய்து இன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசு துக்கப்படுகிறார், உங்களை ரட்சித்த தேவன் துக்கப்படுகிறார். நான் உன்னை நீ தாயின் கர்ப்பத்தில் உண்டாக முன்பதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டு நீ பாவியாக இருக்கிற நேரம் தான் நான் உன்னை நான் ரட்சித்தேன் இல்லையா? இன்னைக்கும் நீ பாவியாக இருக்கணும்னு விரும்பப்படுறாயான்னு கேட்குறாரு. இல்லை, மனம் திரும்புவோம். ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நான் ஆண்டோட சமூகத்திலேருந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒப்பு கொடுங்க. தயவுசெய்து யாவருமே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உயர்த்தணும் அவருடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை உயர்த்தணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை உயர்த்தணும். ரட்சிப்பின் பாத்திரம் ஆண்டவரே, இந்த 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 சரீரம், இந்த ஆத்மா, இந்த ஆவி அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவருடைய வசனத்தின்படி இது தகுதியானதா, நல்லதா, அவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாங்கள் வசனம் தெரியாமல் சும்மா நான் பரலோகம் போயிடுவேன், நான் இயேசுக்கிட்ட போயிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வசனத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு எப்படி விரும்புகிறாருன்றதை உணர்ந்து நாங்கள் பார்க்கும்போது நம்ம இன்னும் தயார் இல்லைன்றது தானே உணர்றோம். சில வேளை நீங்கள் என்னை விட நீங்கள் தயார்பட்டிருக்கலாம், ஆனால் நானாக சொல்லுவேன் நான் தயார் இல்லை, தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்குறார். தயவுசெய்து அறிக்கை எடுங்க, வேண்டாம் விடுங்க. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, என்ன எனக்கிட்ட பிரியமில்லாத, உங்களுக்கு பிரியமில்லாதது என்ன ஆண்டவரே, எனக்கு அதை உணர்த்துங்க. நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும், நான் எப்படி இந்த பூமியில் நான் வாழணும், எப்படி நான் என் கணவன் இருக்கணும், எப்படி உங்கள் மனைவி இருக்கணும், எப்படி உங்கள் பிள்ளைகள் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம உலக ஸ்டைலுக்கு மாத்துறோம். இவங்க அப்படி விருப்பப்படுவாங்க, அவங்க அப்படி விருப்பப்படுவாங்க. அது இல்லை, அது இல்லை, அது அல்ல. அது ஒன்றும் நாளைக்கு ஒரு தேவனுடைய நீதிக்கு ஒருமே சாட்சி கொடுக்க போகிறதல்ல. அன்பானவர்களே, தயவுசெய்து யாவரும் உங்களோட ஆத்துமாலே தேவனோடு இடைப்படுங்க. நான் விசுவாசம் கொள்றேன், ஆண்டவர் உங்களை ஒரு புதிய பாதையில் தேவன் நடத்துகிறார்.
இன்னைக்கு இந்த மாதிரி சூழல் மழையான நேரத்துலையும் கூட கர்த்தரை அந்த சகையை போல நீங்கள் தேடி வாரீங்க. தேடி வந்தவங்க வெறுமையாக தேவன் அனுப்ப மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தரப்போகிறார். நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். அன்று அளவுக்கு கூடையில் வார்த்தை தேவன் பேசினார். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ காரியத்தை கர்த்தர் நடப்பித்ததை நான் காண்கின்றேன். அன்பானவர்களே, நிச்சயமாக நீங்களும் இந்த நேரத்தில் நான் ஆமாம், இதுலேருந்து தானே ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவதற்கு என்னை அழைச்சார், இதுலேருந்து மாற்றுறதுக்கு தானே தேவன் என்னை அழைச்சார். ஆண்டவர் அதை மறுபடியும் உணர்த்துறார். சில நேரம் நம்ம 10 வருஷம் 20 வருஷம் மறந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். அது சில நேரம் பிசாசு மறக்கடித்திருப்பான் அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துறாரு, உங்களுக்கு உணர்த்துறாரு. உங்களை பரிசுத்தமான ஒரு பாத்திரமாய் தேவன் விரும்புகிறாரு, வணையம் விரும்புகிறார். ஸோ ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை அதில் நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளைகள். தெரியுமா, உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தும் கூட கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரே. எவ்வளோ சந்தோஷப்படணும், நீங்கள் எவ்வளோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். தெரியுமா, இயேசு எனக்கு இல்லாட்டி, இயேசுடைய பிரசன்னம் எனக்கு இல்லாட்டி, அவருடைய கிருபை எனக்கு இல்லாட்டி, அவருடைய பாதுகாப்பு எனக்கு இல்லாட்டி நான் எங்கே இருந்திருப்பேன்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க, எப்படி இருந்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் நல்லா யோசிச்சு பாருங்க. தேவராஜ் ஐயா குடிச்சு அப்படி ஒரு அழிச்ச மனுஷன். அப்படியே அவர் இருந்திருந்தா நான் நினைக்கிறேன் அவர் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டார். ஆனால் இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்து தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு, தன் தாய்க்கு, நம்ம சபைக்கு, இன்னும் அநேகர் பாருங்க எவ்வளோ வேலை அவருக்கு மத்தியில் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் அவரை ஆசீர்வாதமான பாத்திரமா வச்சிருக்காரு. ஆபத்தான நேரத்தில் கூட கர்த்தருடைய கரம் கூட இருந்துச்சு பாருங்க. ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும் பாருங்க. கர்த்தரை தேடுறாங்கல்ல, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ பிரயாசப்படுறீங்க இல்லையா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, என்னை விட்டு எது போனாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் என்னோட இருக்கணும்னு சொல்லுங்க. நீங்க மட்டும்தான். வர்ஷிப் டைம் நேரம் ஒரு பாட்டு மகிம்பான்னு இல்லையா, உன் கணவனை விட, உன் மனைவியை விட, உன் பெற்றோரை விட, உன் நண்பரை விட உன்னை நேசித்தவர் அவர் தானே. மற்றதெல்லாம் ஏதோ ஒரு சூழலுக்கு, சந்தர்ப்ப சூழலுக்காக தான் அன்பு செலுத்துவாங்க. ஆனா இயேசு அப்படியான ஒரு சூழலுக்காக உங்களை அன்பு செலுத்தல. அதை புரியுங்க, அதை தேடுங்க. ஏன் நீ இவ்வளவு தேடுறாரு? நான் கூட எனக்கு என் மனைவியை ஆண்டவர் கொடுத்ததுனால, என் மனைவி என்னோட இருக்கிறதுனால, மனைவி எனக்கு எல்லாவற்றையும் செய்யறதுனால நான் அன்பு செலுத்துறேன். ஆனா இயேசு அவளுக்கு அப்படி அல்ல. தாயின் கற்பத்திலிருந்து தேவன் அவளுக்கு அன்பு செலுத்துறாரே. ஒருவேளை நான் இல்லாட்டியும் கூட தேவன் அவளுக்கு அன்பு செலுத்துவாரே. மரணத்துக்கு பின்பதாகவும் அவளுக்கு தேவன் அன்பு செலுத்துவாரே. இதை ஏன் நம்ம புரியாம இருக்கிறோம்? பொய்யான மாயத்துக்காக, பொய்யான சுய தேவைகளுக்காக மனுஷனை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை திருப்திப்படுத்தாதபடி, கர்த்தரை நாம் தேடாதபடி, கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வாழாதபடி மனுஷனுக்காக ஓடிட்டு இருக்கிறோம். பொய்யானவங்க, உங்களை திட்டுறவங்களை, உங்களை ஏசுறவங்களை, உங்களை அழிக்கிறவங்களை, உங்களை சபிக்கிறவங்களை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா சகையு அவன் குள்ளனா இருந்தான், இயேசுவை தேடி ஓடினான். அவன் அந்த ரட்சிப்பை பூரணமாய் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் உங்களை இன்னைக்கு அதான் சொல்றார், என்னை தேடி வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லையா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? நிம்மதி இல்லையா? திருப்தி இல்லையா? காரணம் இயேசு உங்களோட இல்லாதபடினாலே. இயேசுவை தரித்துக் கொள்ளுங்க, அவருடைய வசனத்தை தரித்துக் கொள்ளுங்க, இந்த வசனத்தின்படி வாழுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. அந்த நிம்மதியும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுதே கொடுத்து கொண்டிருப்பார். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருந்துச்சுன்னு சொல்றார். உன் கிட்ட தான் இருக்கின்றார். ரொம்ப தூரம் ஓட தேவையில்ல, ரொம்ப தூரம் ஓட தேவையில்ல. சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி ஓட தேவையில்ல. நிறைய பேர் வெளியூருக்கு போறாங்கல்ல, அங்க ஓடினா எங்களுக்கு கிடைக்கும், கிடையாதுங்க. சுவிஸுக்கு போவாங்க, அங்க இருந்தா நல்ல அழகான ஊரு, அங்க போயிட்டு வருவோம். அமெரிக்காவுக்கு போவோம், அதெல்லாம் கிடையாதுங்க.
சமாதான சந்தோஷம் பக்கத்தில் இருக்கு. அமெரிக்காலும் இயேசு தான் இருக்காரு, இலங்கையிலும் இயேசு தான் இருக்காரு. பிரச்சனை நம்ம தான். இயேசுவை பாருங்க, அவருடைய முகத்தை பாருங்க, அவருடைய சௌந்தரியமான முகத்தை பாருங்க. அவரை துதிங்க, அவரை ஸ்தோத்தரிங்க, அவருடைய வசனத்தின் மேல் பிரியமாயிருங்க. அந்த வசனத்தை உள்ளுக்குள்ள அவருடைய இருதய பலகையில் எழுதி கொள்ளுங்க. அந்த வசனத்தை மறுபடி வாழ்க்கையில அதை நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தர் நடத்துவார். பாருங்க, தம்பி சொன்னான்ல, நான் கர்த்தருக்கு பயந்துட்டேன், மிஸ்டேக் என்னதான், நான் உனக்கு நல்லதே வாங்கி கொடுத்துட்டேன், ஆனா கர்த்தர் எனக்கு கடைசியில அதை ரெட்டிப்பாகி கொடுத்துட்டாரு. நடக்க போறது அவருக்கு தெரியாது, நடந்தது தான் தெரியுது. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். ஆனா நடக்க போறத ஆண்டவர் தான் செய்தார். ஆச்சரியத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன். அவரை விட்டு ஓடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேடி வராதீங்க. எந்த நாளும் தேடுங்க, எந்த நிமிஷமும் தேடுங்க. இயேசு இல்லாமல் எனக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு அடிக்கடி நான் பேசுற வார்த்தை தான், கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரானால் நான் எதற்கு பயப்படே? நான் தனியா இருந்தாலும் அவர் என்னோடு இருப்பார், கூட்டமா இருந்தாலும் அவர் என்னோடு இருப்பார், நான் ஏழையா இருந்தாலும் அவர் என்னோடு இருப்பார், நான் ஐஸ்வர்யனா இருந்தாலும் அவர் என்னோடு இருப்பார், நான் வியாதி படுக்கையில் இருந்தாலும் அவர் என்னோடு இருப்பார், நான் சுகத்தோடு இருந்தாலும் அவர் என்னோடு இருப்பார். அவரை நோக்கி நாங்க பார்ப்போமா? ஓ ஹalleluya, நன்றி இயேசுவே. உங்க ஆத்துமா அவருக்கு நன்றி செலுத்தணும். உங்க ஆத்துமா அவரிடத்தில் அமர்ந்து இருக்கணும். ஆமென், ஆமென். என்னைக்குமே உங்க சரீரம் அல்ல, உங்க ஆத்துமா அவரிடத்தில் அமர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி நீங்க ஒளிய பாதையில சில உங்க ஜெப வேலையை நீங்க நடத்த பிரயாசப்படுங்க. எப்பயுமே ஆண்டவருடைய சமூகத்தில் என் ஆத்துமா அமர்ந்து இருக்கணும், தியானிக்கணும், அவரை உணரணும், அவருடைய அன்பை ருசிக்கணும், அவருடைய செய்ததை செய்ய போறதையும் குறித்து நீங்க தியானிக்கணும். அதை நீங்க சொல்லும் பொழுதே பரலோகம் உங்கள் மத்தியில் அமர்ந்திருக்கும் தெரியுமா? ஓரா கஷாலா வரவரா கத்தாரினா. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்பவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்பவரே. அசைவுற விடமாட்டே, என்னை அசைவுற விடமாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் உடையவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் உடையவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விடமாட்டே, என்னை அசைவுற விடமாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா
ஆத்துமா உம்மை நோக்கி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். இயேசுவே, நான் நம்புகிறேன் என் பிள்ளைகள் எல்லாரும் சர்ச்லையும் சரி, இந்த யூடியூப் சேனல்ல பார்க்குறவங்களும் சரி, அவங்க ஆத்துமா கர்த்தர் அண்டையில அவர் சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய இரக்கத்தில், அவருடைய மகிமையில அமர்ந்திருக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது பொல்லாத காலம் ஆண்டவரே, கொடூரமான காலம், பாவம் நிறைந்த காலம் ஆண்டவரே. உடைய ரட்சிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு வீண் போகாதபடி நீ காத்துக் கொள்வீராக. கடைசி பரியந்தம் தன் ரட்சிப்பை காத்துக் கொள்கிறவனே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பான் என்று உடையினாலே சொன்னீரே. அது எங்களை விட்டு போயிடக்கூடாதப்பா. நீங்க கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாதபடி ஆண்டவரே நாளுக்கு நாள் வார்த்தையினாலே, உடைய ரத்தத்தினாலே, பரிசுத்தத்தினாலே ஆண்டவரே சுத்திகரிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பாவமான உலக வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரம் இல்லை ஐயா. இது பொல்லாத வாழ்க்கை ஆண்டவரே, சாபமான வாழ்க்கையிலிருந்து எங்களை நீங்க வேறு பிரித்து ரட்சித்தீங்க ஐயா. உம்முடைய ராஜ்யமே நிரந்தரமானது, உம்முடைய நீதியே நிரந்தரமானது, உம்முடைய விடுதலையே நிரந்தரமானது, உம்முடைய நித்திய ஜீவனே நிரந்தரமானது. வந்திருக்கிற யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவதாக, ஆவியானவர் ஊற்றப்படுவதாக. உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் பெருமைகள், உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் சந்தோஷத்திலே பிள்ளைகள் இடைப்படாதபடி தேவனுடைய சமூகத்திலே, தேவனோடு, தேவ பிரசன்னத்திலும், தேவ வார்த்தையிலும் நிலைத்திருக்க நீர் கிருபை செய்து ஆசீர்வதிக்கும்படியாய் விளையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென். இது காணிக்கை வேலையாக இருக்கிறது. உங்களோட காணிக்கைகளை கரங்கள் ஏந்தி கொள்ளுங்க. அந்த நாளில் தேவனுக்கு என்று நம்ம கொடுக்க போகிறோம். நாளில் நம்ம மத்தியிலே சபை மூப்பர் தேவராஜ் அங்கிள் இருக்கிறார். அவர் ஜெபம் செய்யும் பொழுது நாம் அவரோடு இந்த காணிக்கைகளுக்காக ஜெபம் செய்யும் பொழுது அவரோடு நம்ம ஹல்லேலூயா. நன்றி, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ராஜா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் என்று சபைக்கு வந்த ஒவ்வொரு ஆத்மாக்கள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இருதயத்தை நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைகள் இருதயங்களை பதியத்தக்கதாக அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்போ நன்றி தகப்பனே. அதுபோல் இந்த நாள் ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இதயத்திலும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு அந்த காசுலை ஆண்டவரே உமக்கு தசமம் பாவம் காணிக்கலை கொடுக்கிறது ஆண்டவரே சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கொடுக்க முடியாத ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தையும் அடுத்த வாரம் கொடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த காணிக்கம் தசமம் பாவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புவிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் பாடும் பொழுது காணிக்கையில் சித்த முடியும். பாவங்கள் போக்குவி சாபங்கள் நீக்குவி பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்குவி பரலோகம் திறக்குவி சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்குவி சாபங்கள் நீக்குவி பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்குவி பரலோகம் திறக்கு சிலுவை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன்
என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் 24, 25 வசனங்களை சொல்லும்போது நான் ஆமென் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாங்கள் சொந்தத்துக் கொள்வோமாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண நமக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்க உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தேவன் கற்பித்த ஜெபத்தை நாம் சொல்வோமாக. என் பிதாவே, உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சுத்தம் பரம்பரை செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை சொல்லுகிறபடி தீவிரது ரசனம் ராஜ்யம் வல்லமை மகிமை. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியின் அந்யோன்யமும் சதா காலம் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்தரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த பாடலோடு நாங்கள் நேற்று ஒரு ரெக்கார்டிங் பண்ணாங்க. இந்த பிரசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், இந்த ஒரு மகிமையின் மேகம். ஸோ நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே போயிருங்க, தெய்வ மகிமையிலே போங்க, அதோடு நீங்கள் வாழுங்க. நான் தயவு செய்து தாழ்மையாக கேட்குறேன், அவருடைய மகிமையில் இருக்கணும்னு பிரயாசப்படுங்க. தயவு செய்து நாங்கள் 6 மாதம் வந்துட்டோம். நான் 6 மாதம் இருக்கு, இன்னொரு வருஷம் முடியும் நேரம், அப்படி வருஷங்கள் போகும். ஆனால் உங்கள் பிரச்சனை இன்னும் தீரலைன்னா என்னை காணிக்க ஜெபம் மூப்பரை ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்துனது என்ன தெரியுமா? நீங்கள் இன்றைக்கி கடனாளியாக இருப்பது என்னையும் சேர்த்து தான் சொன்னார். நம்ம கடன் பெற்றிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம அதிகமாய் எதிர்பார்த்ததுனால, அதிகமாய் பிரயாசப்பட்டதுனால, அதிகமாக ஆசைப்பட்டதுனாலன்னு சொல்லுங்களேன். அதனால தான் நம்ம கடன் பெற்றிருக்கோமே ஒழிய கர்த்தர் கடன் வாங்க வைக்கலை. உங்களை நல்லா தான் வச்சுருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே எனக்கு சீக்கிரமாய் இந்த கடன் என்ன சொல்கிற காரியத்தில் எனக்கு விடுதலை ஆக்கிடுங்க. நான் நிம்மதியாக வந்து உங்களை ஆராதிக்கணும், பிரச்சனைகள் இல்லாமல் நான் ஆராதிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உபத்திரம் போராட்டம் இருக்கு, ஆனால் சிலது நம்மளா தேடி இருக்கிறோம். நானுமே தான். எனக்கு ஐயா ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னோட இடைப்பட்டு பேசினார். ஸோ நான் காணிக்க கொடுக்குறேன், ஆனால் எனக்குள்ள போராட்டம். ஸோ ஜெபிக்கும் போது ஆவியான உணர்த்துறாரு எனக்கு. நம்ம எல்லாரையும் குறித்து சொன்னது தான். ஸோ உங்கள் ஆத்மா அவர் இடத்துக்கு போங்க, பிரயாசப்படுங்க. ஒரு ப்ரேயர் மீட்டிங்கா, ஒரு ஜெப கூட்டமா, இல்லாட்டி உங்களோட தனிப்பட்ட ஒரு ஜெபமா கட்டாயம் பண்ணுங்க. நீங்கள் அமருங்க கூட. நீங்கள் கூடுதலாக நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கிறனால தான் எங்களுக்கு இன்னும் சமாதானமாக இருக்க முடியல. நம்ம 100க்கு 50-50 வாங்க பார்ப்போம் கடவுள்கிட்ட. அப்போ அந்த இளைப்பாறுதலை நீங்கள் காண்பீங்க. ஆமென். ஸோ அந்த பாடலுக்கு கூட நாங்கள் ஆராதனை நிறைவு செய்வோமாக. இந்த மியூசிக் வந்து நேத்தனே கம்போஸ் பண்ணது. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை
என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெரிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல